वेदान्तलक्ष्मणमुनेर्सृतभागधेयं पादारविन्दयुगलं शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रसठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं यस्य सारस्वतश्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमाजालं शठारिं तम् उपास्महे। सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम्। कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृगमेथिनं प्रवक्ताच्छन्दसां वक्तः पञ्चरात्रस्य यस्वयं। गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकं मथीमहे वृणीमहे च तत्राध्यौ दम्पती जगतां पती। என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்குஜானடைவே அவர் குருக்கள் நிறவணங்கி இன்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் வணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாத முனிஷடகோபன் சேனநாதன் நின்ன முதற் திருமகள் என்றிவரை முன்னிட்டு இம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. நாள் கழிச்சு கடைசி 2 கிளாஸ். முதல்ல அவளுடைய ஆத்மா அதனுடைய ஜீவனம் எப்படி போகுது அப்ப சொல்றதே என்ன அப்படின்னா பாடி மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்றோம். சரீரமும் ஆரோக்கியமா இருக்கணும், மனசும் ஆரோக்கியமா இருக்கணும், ஆத்மாவும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு. அதுல இருந்தே சரீரம் வேறு, அதை காட்டிலும் வேறானது மனசு, அதை காட்டிலும் வேறானது ஆத்மா அப்படின்னு தெரிகிறது. கண்களை கொண்டு பார்க்கிறோம், காதை கொண்டு கேட்கிறோம், காலை கொண்டு நடக்கிறோம், கைகளை கொண்டு சில வேலைகளை செய்யறோம். சரீரம் நினைக்கிறது, ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், சில விஷயங்களை உணரறோம், மனசை கொண்டு உணர முடியாது. அதுவும் இந்திரியம்தான். உணர்தலோ அறிதலோ இதற்கு மேல ஒண்ணு வேண்டியிருக்குன்னா சைத்தன்யமான பொருள் ஆத்மா வேண்டியிருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் தாரக போஷக போக்யம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பசுமாடு இருந்தது அப்படின்னா அதுக்கு புல் வேண்டியிருக்கு. மனுஷனா இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அன்னம் வேண்டியிருக்கு. மனசு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தீய குணங்கள் விலகி நல்ல குணங்கள் மனசுல இருக்கும் பொழுது ஆரோக்கியமா இருக்கும். பயம் இருந்ததுன்னா ஆரோக்கியம் குறையும், சந்தோஷம் இருந்ததுன்னா ஆரோக்கியம் வளரும். அப்ப சரீரத்தினுடைய ஆரோக்கியம் தாரக போஷக போக்கியம் என்னன்னு தெரியுது. தாரகம்னா தண்ணீர் வேணும், போஷகம் அப்படின்னா புஷ்டியா இருக்கணும், அதுக்குன்னு உண்டியனானது புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர் இதெல்லாம் வேணும்னு நம்ம சொல்லிட்டு. போக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா அறுசுவை உணவு சாப்பிடும் பொழுது போக்கியமா தோன்றது. அதுல என்ன ஆரோக்கியம் இருக்குங்கிறது 2வது பட்சம், அதுவே போக்கியமா இருக்கு. அது சரீரத்துக்கு. அது போல மனசுக்கு தீய குணங்கள் இருக்கும் பொழுது ஆரோக்கிய குறைவும், நல்குணங்கள் ஏற்படும் பொழுது ஆரோக்கியம் மனசும் சந்தோஷமா இருக்கும் பொழுது அப்படியே புஷ்டியா இருக்கு. போக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா தன்னுடைய குழந்தையோ அல்லது பிரியமா இருக்கக்கூடியவா நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அதை பார்த்தே நமக்கு சந்தோஷமா இருக்கும், மனசு சந்தோஷப்படும், அது ஆரோக்கியமா வளர்றது. அதற்கு மேல ஜீவன் சொல்றோம், அது சைத்தன்யம். அது எப்ப ஆரோக்கியமா இருக்கு, அது எப்போ வாடுறது. அழகா சொல்றாரு இல்லையா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடம் வயல் பிறந்து
கூடினேன் கூடி இளையவர்த்தம்மோடு அவர்த்தருங்கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது தன்னுடைய சரீரத்தை நிழலிலே வைத்து ஆத்மாவை வெயிலிலே வைத்தார் ஒருவர் அப்படின்னு சொல்றார். நல்ல சரீரத்தை மட்டும் போஷணம் பண்ணிட்டு போக்கியமா வச்சுண்டு ஆத்மாவுக்கு ஒண்ணுமே போடலனா, தீனியே போடலனா, இழைச்சு போயிடுச்சு. ஆத்மாவுக்கு தீனி என்னது அப்படின்னா பெருமாளுடைய அனுபவம் தான் ஆத்மாவுக்கு. நமோ நாராயணாயா அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு நாராயணா என்னும் நாமங்கிறத ஜபம் பண்ணிட்டு ஆத்மா வளரது. ஆத்மாவுக்கு தாரகன் எம்பெருமான், ஆத்மாவுக்கு போஷகன் எம்பெருமான், ஆத்மாவுக்கு போக்கியம் எம்பெருமான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவாத்மா தாரக போஷக போக்கியம் எப்ப இருக்கும் அப்படின்னா எம்பெருமானுடைய உணர்வுனாலையும் அவனுடைய அனுபவத்தினாலையும் அவருடைய சிந்தனையினாலையும் அதுக்குதான் அப்போதான் தாரக போஷக போக்கியம். உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு. உண்ணும் சோறு பருகு நீருங்கும் பொழுது தாரகம், உண்ணும் சோறு அப்படிங்கும் பொழுது போஷகம், வெற்றிலையும் தின்னும் வெற்றிலையும்னு சொல்லும் பொழுது போக்கியம். இல்லையா? வெத்தலை உடம்புக்கு நன்னா இருக்கணுங்கிறதோட நன்னா இருக்கு போட்டுக்கிறதுக்கு ஜம்முன்னு இருக்கு, அதனால போட்டுக்கணும், போக்கியமா இருக்கு. உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். தீரு குடிக்காம சாப்பாடு கூட சாப்பிடாம 2 நாள் இருக்க முடியும், தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது. அதனால அது தாரகம்னு, அது இல்லாம இருக்கவே முடியாது, உயிர் வாழவே முடியாது. தாரகம் போஷகம், சாப்பாடு சாப்பிடணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பருகு நீர் தென்னும் வெற்றிலையும், நம்ம சாப்பிடக்கூடியதான வெத்தலை, அது போக்கியம். இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா நம்மாழ்வாருக்கு கண்ணன் அப்படின்னு. இப்ப வைஷ்ணவர்களுக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்லும்படியான நிலை இருக்கு. போக்கியமான வஸ்து நமக்கும் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நன்னா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அப்படிப்பட்டதான ஆத்மாவினுடைய பிரயாணம் அது நன்னா போயிட்டு இருக்கா, அதுக்கு நன்னா தாரகம் இருந்துட்டு இருக்கா, அதுக்கு நன்னா போஷணம் ஆயிட்டு இருக்கா, அதுக்கு நன்னா போக்கியமான வஸ்துக்கள் இனிமையா ஆத்மாவுக்கு தோன்றதா அப்படிங்கறத தான் நம்ம முதல் நாள் பார்த்துட்டு வந்தோம். அவாவாளுக்குன்னு உண்டானது இல்லையா, அது போஷணம் ஆகிறதுன்னு நமக்கு தெரியுது. அதுக்கு சில லட்சணங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கே தெரியறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம், கேட்டுட்டு வந்தோம். அது எல்லாரும் சிந்தனை பண்ணணும். நமக்கு லட்சணங்கள் தெரியறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய லட்சணங்கள் நன்னா தெரிஞ்சிடுறது, உள்ளுக்குள்ள இருக்கிற லட்சணங்கள் நம்ம உள்நோக்கி பார்க்கும் பொழுது தானே தெரியும். அந்த லட்சணங்கள் தெரியறதா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. 2வது நாள் வைஷ்ணவன்னா யாருன்னு பார்த்தோம். கடைசி கிளாஸ் வைஷ்ணவன் பிறருடைய அனர்த்தம் கண்டால் ஐயோ என்று இறங்குவானாகில் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்றிருக்க அடுக்கும், இன்னும் வேண்டும் பட்டிடுவானுக்கு என்றிருந்தானாகில் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் இல்லை என்றெடுக்க அடுக்கும் அப்படின்னு நஞ்சியனுடைய உரை. ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து ஐயோன்னு ஒருத்தர் நினைச்சான்னா அவனுக்கு தான் வைஷ்ணவத்துவம், அவன் தான் வைஷ்ணவன். இன்னொருத்தரை பார்த்து இன்னும் நன்னா வேணும் படட்டும் அப்படின்னு நினைச்சுட்டான்னா அவனுக்கு வைஷ்ணவத்துவம் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லணும். இது ஏங்கிறத பத்தியும் நம்ம விசாரம் பண்ணிக்கணும். ஏன்னா விஷ்ணுவனுடைய தாசர்கள், அவனுடைய தயையே எதிர்பார்த்து இருக்கிறவர்கள், நமக்கு சரணாகத்தினாலே அவனுடைய கருணை தான் பிரதானம்னு அர்த்தம் இல்லையா. அவனுடைய கருணைக்கு பாத்திரமாய் ஆழ்வார்கள் தேக்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பாத்திரமாய் கருணைக்கு பாத்திரமாய் ஆச்சாரியர்கள் எம்பெருமானுடையவும் ஆழ்வார்களுடையும் கருணையை தேக்கி வைத்துக் கொண்டு அதனாலே வளர்க்கப்பட்டதான இந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்போ ஒவ்வொருடைய மனசிலையும் கருணைங்கிறது இயற்கையாக இருக்கும். எப்படின்னா இயற்கை ஸ்வரூபம் இது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசினோம் இல்லையா. அழகா அதை பத்தி நம்ம விசாரம் பண்ணிட்டோம். அப்படிப்பட்டவனான வைஷ்ணவன் செய்யக்கூடியதான பக்தினா என்ன அப்படிங்கிறதையும் பேசணும். அது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு அன்பினுடைய ஒரு பரிணாமமாக இருந்து கொண்டு அது கணவன் மனைவிக்குள்ளேயும் இருக்கலாம், அல்லது பிள்ளை பெற்றோரிடத்திலையும் இருக்கலாம், அல்லது தெய்வத்திலிடத்துல இருக்கும் பொழுது அது பக்தின்னு சொல்றோம். மகனீய விஷயே பிரீத்தி விசேஷா பக்தி பக்தி. பெரியோர்களிடத்திலே செய்யக்கூடியதான அன்பை நம்ம பக்திங்கிறத சொல்றோம். ஆச்சாரியனிடத்துல, பரதேவத்தின் இடத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது அது நம்ம பக்திங்கிற ஒரு திருநாமம் விடுறோம். பக்திங்கிறது உணர்வு, எல்லாருக்கும் ஸ்வரூபம். அது ஒன்றும் நம்ம தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை.
இல்லையா, அதை உணர்ந்தா போகும். பக்திங்கிற உணர்வுங்கிறது நமக்கு இயற்கையாகவே நமக்கு கொடுக்கப்படும். அப்ப எம்பெருமான இடத்துல பக்தி பண்ண வேண்டியதுங்கிறது ஸ்வரூப லட்சணம் அப்படிங்கிறத சொல்லி அந்த பக்தியே சாதனமா நமக்கு அப்படிங்கறத கேள்வி நமக்கு வரும் இல்லையா. அந்த பக்தி நமக்கு சாதனமா, பக்தி எப்போ சாதனமாகும் அப்படின்னு கேட்டா, இந்த பக்தியினால மோட்சம்னு நினைக்கும் பொழுது அது சாதனமாகும். பக்திங்கிறது ஸ்வரூப லட்சணம் தான். ஒரு குழந்தைக்கு அம்மாக்கும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு உணர்வு இல்லையா, அந்த தாய் உணர்வோ அல்லது அந்த குழந்தைக்கு அம்மா பேர்ல இருக்கக்கூடியதான உணர்வோ அது இயற்கை, அது ஸ்வரூப லட்சணம். அது ஏன் அம்மா தாயினிடத்துல தாய் செய்யறிடத்துல பிரீத்தியோடும் தாயினிடத்துல பிரீத்தியோடும் இருக்குங்கிறதுக்கு கேள்வி ஏதாவது உண்டா? இல்லையே. அது இயற்கையா இருக்கக்கூடிய ஸ்வரூப லட்சணம். ஆனா அப்படி பண்ற பக்திக்கு எம்பெருமான் இலக்குங்கிறது உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது. நம் பெரியோர்கள் அத்தை தாண்டிலும் ரகசியமான ஒரு உபாயத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கா என்ன அப்படின்னா சரணாகதி பக்தி. பக்தி யோகம் பண்றது ஸ்வரூபத்துக்கு விருத்தம்னு சொல்லிட முடியாது. ஸ்வரூபத்துக்கு அது முடியுமாங்கிறது தெரியணும் இல்லையா. அசக்தனாக இருக்கிறவனுக்கு பக்தி யோகம் பண்ணுனா அவன் என்னைக்கு பண்ணி என்னைக்கு கரை சேரது. உபாயம் சுலபமா இருக்கணும், இந்த தேகாவசானத்துல மோட்சம் இருக்கணும். இது ரெண்டுத்தையுமே கோலா வச்சுட்டு நம்முடைய ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய அர்த்தங்களை சாரார்த்தங்கள் எல்லாம் கடைஞ்சு 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 சர்வதர்மான் பருத்தச்சாங்கிறத புடிச்சுண்டா. சக்கரதேவ பிரபன்னாயா அப்படிங்கிறத புடிச்சுண்டா. ஸ்திதே மனசி விக்கிரகே அப்படின்னு சரம ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இதுல விதிக்கக்கூடியதான சரணாகதி அப்படின்னு சரணாகதிய அப்படியே நமக்கு விதிக்கிறார்கள் பெரியோர்கள். அப்படின்னா நமக்கு ரகசியமாக கொடுத்த உபாயம், வேதாந்தங்கள் எல்லாம் விரித்துரைக்கக்கூடியதான உபாயம் பக்தி. நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்கு ரகசியமாக உபதேசிக்கக்கூடியதானது பிரபத்தி. அப்ப பக்தனும் பிரபத்தனும் மாறி மாறிதான் இருப்பான் இல்லையா. பக்தன் பிரபன்னன் இல்லை, பிரபன்னன் பக்தன் இல்லைங்கிறது அர்த்தமே கிடையாது. பக்தனுக்கு அங்க பிரபத்தி உண்டு, பிரபன்னனுக்கு சாத்திய பக்தி உண்டு அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய கூற்று. பக்திங்கிறது சுரூப லட்சணம்னு சொன்னேன். அதுவும் உபாயம் எப்போ அப்படின்னா உபனிஷத்துக்கள்ல சொல்லும் பொழுது அது உபாயமாக மாறட்டும். தத்வஹித புருஷார்த்தம்னு பிரம்மசூத்திரங்கள் சொல்றதோ அல்லது உபனிஷத்துக்கள் சொல்றதோ அல்லது கீதை சொல்லும் பொழுது பக்திங்கிறது உபாயம். பக்தியேக கோச்சரா அப்படின்னு சொல்லும் பொழுது அது உபாயம் தான். நம்மளுடைய சுரூபத்துக்கு அது ஏன் விருத்தம் அப்படின்னா, உனக்கு அதிகாரம் இல்லையே. பக்தி யோகம் பண்றதுக்கூடியதான அதிகாரம் உனக்கு உண்டா? ஞானம் உண்டா, பலம் உண்டா, சக்தி உண்டா? உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ண முடியுது. இது எப்படின்னா 24/7 365 டேஸ் தைலதாராவது எண்ணெய் ஒழுகிறா போலே வேறு எந்த சிந்தனையும் கலவாது பண்ணறதுக்கு தான் பக்தி யோகம்னு பேர் வரும். அப்படி நம்மளால பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. அதனால அந்த பக்தி யோகம்ங்கிறது உபாயம் உபனிஷத்துக்கள் சொன்னாலும் அதுக்கு அதிகாரமோ பலமோ நமக்கு கிடையாதுங்கிறதுனால நமக்கு கொடுத்திருக்கிறதுங்கிறது என்னதுன்னா சரணாகதி. அப்படி பக்தி யோகங்கிறது உபனிஷத்துக்கள்லையும் கீதா சாஸ்திரத்திலையும் சொல்லி கொடுத்து நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் சரணாகதியை நமக்கு ரகசியமாக சொல்லி கொடுத்தார்கள். அப்ப இவா 2 பேருக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கு, எல்லாத்தையும் சமஞ்சசம் பண்ணக்கூடியதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். சமஞ்சசங்கிறது என்னைக்குமே எதுவுமே முரண் கிடையாது. முரண்பட்டதான விஷயங்கிறது நம்மள சம்பிரதாயத்துல இருக்கவே இருக்காது. எப்படி முரண்படாம அந்த முடிச்சுக்களை அவுக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம சிந்தனை பண்ணணுமே ஒழிய, பெரியோர்கள் இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணுமே ஒழிய என்னைக்குமே இதுல முரண்கிறது இருக்கவே போகுது. அப்போ பக்தியோக நெட்டனுக்கும் பிரபத்தியோக நெட்டனுக்கும் என்ன சமஞ்சசம் இருக்கு, எப்படி பொருந்துறது அப்படின்னா, பக்தியோக நெட்டன் பக்தியை கொண்டு பக்திய பிரதான உபாயமாக கொண்டு எம்பெருமான அடையதான் உபனிஷத்துக்கள்ல சொன்னா போலே, பிரம்மசூத்திரங்கள்ல சொன்னா போலே, கீதையிலே சொன்னா போலே அது தகாதது கிடையாது. உனக்கு அதிகாரம் உண்டாங்கிறது தான் கேள்வி. அதிகாரம் இருந்ததுன்னா பக்தி யோகங்கிறது உயர்ந்த யோகம். அவனுக்கும் அந்த பக்தி யோகத்தை பண்றதுக்குன்னு சில தடைகள் இருக்கும் இல்லையா. ஒரு உபாயத்தை நம்ம அனுஷ்டிக்கணும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா போற வழியில நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டே இருக்கு, ஒரே தடையா இருக்கு, ஸ்பீடு குறைஞ்சு போயிடும். அப்படி இவனும் ஒரு பக்தி யோகங்கிற உபாயத்தை பண்ணி எம்பெருமான் அடையணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்குன்னு உண்டான சில விக்கனங்கள் இருக்கே, தடைகள் இருக்கே. இது நீங்கிறதுக்கு அவன் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா, சர்வதர்மான் பருத்தஜங்கிற ஒரு அங்க பிரபத்தி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஏன் அங்க பிரபத்தின்னு பேர் அப்படின்னா, பக்தி யோகங்கிறது அங்கீ, பக்தி யோகங்கிறது பிரதானமான உபாயம், முக்கியமான உபாயம். அதை கொண்டு பெருமாள் அடைய போறான். ஆனா அந்த பக்தி யோகனும் பண்றதுக்குன்னு உண்டான விக்கனங்கள் இருக்கே, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விக்கனங்கள் இருக்கு. இது விலகணங்கிறதுக்காக எம்பெருமானிடத்திலே பிரபத்தி பண்றான்.
பக்தி யோகம் விலகத்தற்காக. அதனால அதுக்கு அங்க பிரபத்தி. அங்கியான பக்தி யோகத்தின் தடை விலகுதற்கு எம்பெருமானிடத்திலே செய்யக்கூடியதான பிரபத்திக்கு அங்க பிரபத்தி அப்படின்னு பேரு. இந்த அங்க பிரபத்தியினால அவனுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா பக்தி யோகத்தினுடைய தடைகள்லாம் விலகிறது. அதனால அவனுக்கு பக்தி யோகம் தலை கட்டுறது. அப்படியே அவன் எம்பெருமானிடத்தை போய் அடையறான். அதனால அங்க பிரபத்தி பக்தி யோக நிட்டனுக்கு. பூர்ண பிரபத்தி செய்தவனுக்கு, பூர்ண பிரபத்திங்கிறது பிரபத்தியை கொண்டுதான் எம்பெருமானையே அடைய போறது. அதுதானே 6 வார்த்தைகள்ல எம்பெருமானார் கேட்டுண்டார் இல்லையா? பிரபத்திங்கிறது தான் உபாயம்ங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது எம்பெருமானாருடைய திருவுள்ளம். அப்ப பேரருளாளன் இடத்துல திருக்கட்சிகள் நம்பிகள் முகமா அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ஆமேவ பரதத்துவம், நானே பரதேவதை, பேதமேவ மே மதம், என்னுடைய மதமானது பேதம்தான். பேதம்னா எதுக்கும் பேதம் அப்படின்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறுங்கிறது தான் என்னுடைய மதம், என்னுடைய எண்ணம், என்னுடைய திருவுள்ளம் பேரருளாளன் சொல்றோம் இல்லையா? ஒன்றிய நிலையிலும் பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு தான். பரமாத்மா ஊடுருவி சென்று எல்லா சேதனா சேதனங்களுக்குள்ளேயும் இருந்தாலும் அவன் வேறு இவன் வேறு தான். பேதமேவ மதம். உபாயந்து பிரபத்தி சியாது. உபாயங்கிறது என்ன அப்படின்னா பிரபத்தி அப்படிங்கிறது. முக்கியமான உபாயங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு பிரபத்தி அப்படிங்கிறத பேரருளாளன் தானே வெளியிட்டருளினான் அப்படின்னா. அதுக்கப்புறம் தர்சனம் பேதமேவச்சா உபாயந்து பிரபத்தி சியாது அப்படின்னா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படிங்கிறது. அந்திம ஸ்மிருதிங்கிறது உபனிஷத்துக்கள்ல வேதாந்த வாக்கியங்கள் எல்லாத்திலையும் இவனுக்கு அந்திம ஸ்மிருதியை கொண்டுதான் இவனுடைய மோட்சம் சித்தமா இல்லையாங்கிறது நமக்கு தெளிவுபடுறது அப்படிங்கிறது வாக்கியங்கள் இருக்கு. அது சாதாரணமான ஒரு தர்மம், எல்லாருக்கும் வேணும். ஆனா விசேஷமா பிரபன்னனுக்கு அது விதிவிலக்கு. அவன் அந்த விதிக்கு உட்பட்டவன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு காரணத்தினால சில பேருக்கு அந்த விதி உண்டு, சில பேருக்கு அந்த விதி கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா? அது போல இவன் பிரபன்னங்கிற காரணத்தினால அந்திம ஸ்மிருதி இவனுடைய முயற்சியினால வரணுங்கிற அவசியமே இல்லை. அந்திம ஸ்மிருதி வருமா வராது பத்தி இங்க விசாரம் இல்லை. இவனுடைய முயற்சியினால அந்திம ஸ்மிருதி இருந்தால் ஒழிய மோட்சம் கிடையாது அப்படிங்கிற கண்டிஷன் பிரபன்னனுக்கு. அதனால்தான் அப்பொழுதைக்கு பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கர் தரவனை பள்ளியானே. அப்ப இவனுக்கு பக்தன்னையா அவசானே மோட்சம். பக்தியோக நிட்டனுக்கு இந்த சரீரத்தினுடைய அவசானத்துல, இந்த சரீரத்தினுடைய அவசானம் அப்படின்னா இந்த ஜென்மாவினுடைய முடிவுலன்னு அர்த்தம். சரீரத்தினுடைய அவசானம்னா ஜென்மாவினுடைய முடிவுல இவனுக்கு மோட்சம் உண்டா இல்லையா அப்படின்னா பக்தியோகம் செய்து தலை கட்டணும். அது இந்த ஜென்மா, அடுத்த ஜென்மா, அடுத்த ஜென்மா, அடுத்த ஜென்மா, அடுத்த ஜென்மா, எல்லா ஜென்மாக்களையும் இவனுடைய பிராரப்த கர்மா தீரும் வரையிலே இவன் செய்ய வேண்டும் அந்த பக்தியோகத்தை. அது இந்த ஜென்மால மோட்சம்ங்கிறது கிடையாது. ஆனா ஆனந்தமா இருக்கு. பக்தியோகம் பண்றவனுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏன்னா என்ன பிறப்பெடுத்தாலும் பெருமாளிடத்திலே பக்தி பண்றவனுக்கு கசக்குமா? அதனால அவனுக்கு பக்தி யோக நிட்டனுக்கு உண்டு. ஆனா பிரபத்தி யோகனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா தேகாவசானே மோட்சம். இந்த சரீரம் விழும் பொழுது அவனுக்கு மோட்சம் தான். 5 வயசுல பிரபத்தி பண்ணாலும் சரி, 50 வயசுல பிரபத்தி பண்ணாலும் சரி, இவனுடைய சரீரம் விழும் பொழுது அவனுக்கு மோட்சம். அதுதான் கண்டிஷன். அதுதான் பெருமாள் இவனுக்கு கொடுத்திருக்க கூற்று. எதுக்கு அந்த க்ஷணத்திலேயே பெருமாள் இடத்துல போய் சேர்ந்துடலாமேன்னா அதுக்கு பெரியோர்களுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இங்க இருந்தால் ஒழிய அர்ச்சாவதார திருமேனியில அனுபவம் பண்ண முடியும். பேரருளாளன் ஆனந்தமா தொழணும், அவருடைய திருவடியில போய் நம்ம விழணும், அவருடைய திருமேனியை போய் ரசிக்கணும் அப்படின்னா எங்க போய் பண்றது? இங்கதானே பார்க்க முடியும். ரங்கநாதன் போய் விஷயமா அவனிடத்துல போய் ஆனந்தமா கண்ணீர் விட்டு அழணும், அவனோட பேசணும், கலந்து பரிமாறணும்னா இங்கதானே நடக்கும், வேற எங்க நடக்கும் இல்லையா? பத்மநாபரிடத்துல போய் ஆனந்தமாக அவனுடைய பூசி பழுகி பரிமாறணும் அப்படின்னா அது இங்கதானே நடக்கும். அதே போல ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் அனுபவிக்கணும், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அனுபவிக்கணும், பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும், ரகசியத்திரைய சாரத்தை அனுபவிக்கணும், கீதா பாஷ்யத்தை அனுபவிக்கணும், ஸ்ரீபாஷ்யத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அது எங்க நடக்கும்? இங்குதானே நடக்கும். அதனால பூர்வர்களுடைய கிரந்தானுபவமும் அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடியதான அனுபவமும் இங்கதான் நடையாடுறதுங்கிறதுனால இந்த தேசத்துல கிஞ்சித் காலம் இருந்து கொண்டு முக்தனுக்கு சமமாக இந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு இவனுக்கு சரீரவசானம் வரும்பொழுது மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியோர்களுடைய திருவுள்ளம். அடுத்தது பெரிய நம்பிகளை அணுக வேண்டியது பூர்ணாச்சாரியம் சமாசிரி. இதுதான் 6 வார்த்தைகள். அவ பிரபத்திங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயமாக இருக்க அப்படிப்பட்ட பிரபன்னனுக்கு
பிரபன்னன்னா யாரு? மோக்ஷம் இவன் செய்த பிரபத்தியாலே மோக்ஷம். இவன் செய்த பிரபத்தின்னு நம்ம சொல்றோமே ஒழிய, பிரபத்திங்கிறதே தன்னுடைய இயலாமையை வெளியிட்டு கொண்டு எம்பெருமான தவிர வேறு கதி இல்லை அப்படிங்கிறதை வெளியிட்டு கொண்டு என்னால் முடிந்த காரியம் இது அல்ல, உன்னுடைய பரம்னு வைப்பதே சரணாகதி. ஆனா அந்த பரத்தையும் வைக்க தெரிஞ்சிருக்கணும், வைக்க தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்கு நம்மளால உணர முடியும். என்ன உணர முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு காரியம் இருந்தது அப்படின்னா பயத்துல மனசுல வச்சுட்டே இருக்கும் அப்படின்னா, ஏன் என்ன நம்மளால நடக்க போறது, நல்லா நடக்குமே, நன்னா நடக்குமே, நன்னா நடக்குமே, நன்னா நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே இருக்காது. ராத்திரி பூரா தூக்கம் இருக்காது. அடுத்தடுத்த வேலை அடுத்தடுத்த வேலை அடுத்தடுத்த வேலை. இதுல ஒருத்தர் பார்த்தா நன்னா தூங்கிட்டு இருப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வேலையை செய்யணும், அதனுடைய பலன் நன்னா கிடைக்க வேண்டியது பெருமாளுடைய பொருள் அப்படின்னு நினைச்சுட்டு பரத்தை வச்சுட்டோம்னு சொல்றோம். அதே மாதிரிதான் குழந்தை நன்னா ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. அவனுடைய எக்ஸாமுக்கு அம்மா தான் கவலைப்படுறான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, குழந்தைக்கு அம்மா பார்த்துப்பான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அம்மாவுக்கு கவலை, அந்த பரத்தை அவள் ஏறிட்டுட்டான், அந்த பொறுப்பு அவ வச்சுட்டு இருக்கிறதுனால பரமும் அவளுடையது, பயமும் அவளுடையது. ஏன் பயமும் பரமும் சேர்ந்துதான் வரும். எந்த இடத்துல பொறுப்பு இருக்கோ அந்த இடத்துலதான் பயமும் வரும். குழந்தைக்கு பொறுப்பும் இல்லை, அதனால பயமும் இல்லை, அது மாட்ட விளையாடிட்டே இருக்கு இல்லையா? ஆனா அம்மாவுக்கு பொறுப்பு இருக்கு, அதனால அதோட சேர்ந்து பயமும் இருக்கும். அதுதான் பிரபத்திங்கிறது. பொறுப்பை எப்படி குழந்தை இயற்கையா தன்னை காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்போ தான் படிக்க வேண்டிய பொறுப்போ அம்மாவினிடத்துல வைத்து அது நிர்பயமா இருக்கோ, அது போல பிரபன்னர்கள் தன்னை காக்க வேண்டிய பொறுப்பை எம்பெருமானிடத்துல வைத்து, திவ்ய தம்பதிகளிடத்திலே வைத்து, ஆச்சாரியனிடத்திலே வைத்து தான் நிர்பயமாக இருக்கை பிரபத்தி. அவ்வளவுதான். அப்ப பிரபத்தி செய்யணுமானா கண்டிப்பா செய்யணும். ஆனா பிரபத்தி என்னன்னா அப்படின்னா, இவன் இயலாமையை முன்னிட்டு எம்பெருமான தவிர வேறு கதி இல்லைங்கிறத முன்னிட்டு என்னை ரட்சணம் பண்ண வேண்டியத பொறுப்பு உன்னுடையதுங்கிறத சமர்ப்பிக்கிறது. சமர்ப்பணங்கிறது ஒரு எண்ணமாச்சே. அந்த எண்ணம் இல்லை இருக்குங்கிறது நமக்கே தெரியும். நம்மள அன்றாட வாழ்க்கையில நான் சொன்னா போல ஒரு கல்யாணத்தை பண்றேன், ஒரு காட்சியை பண்றேன், ஒரு கூணலை போடுறேன் அப்படின்னா எவ்வளவு மனசு பதறாட்டி அப்படின்னா பொறுப்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். அதனால பயம் வந்துடும். இன்னொருத்தன் பயம் இல்லாம இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம செய்ய வேண்டியதை செய்யறோம், காரியம் செய்யாம இருக்கிறது இல்ல. ரெண்டு வேற. காரியம் செய்யாம சோம்பேறியா இருக்கிறத பத்தி இங்க சொல்லல. காரியம் செஞ்சுட்டே இருந்து என்னுடைய பரம்னு நினைக்காம பெருமான் பார்த்துப்பான்னு நினைச்சுட்டு ஒருத்தன் போறான் இல்லையா, அதுதான் பிரபத்தின்னு அர்த்தம். பிரபன்னன் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட பூர்ண பிரபன்னன் என்ன பண்றான் அப்படின்னா, எம்பெருமானிடத்திலேயே தன்னுடைய ரட்சணத்தை வைத்து அவனுடைய பரம் மோட்சம்னு சொல்லும் பொழுது தேகாவசான மோட்சம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பூர்ண பிரபன்னனுக்கு அது அங்க பிரபத்தின்னு சொல்றது இல்ல, பூர்ண பிரபத்தி, அதனுடைய பலன் மோட்சம். அப்படி இருக்கிறவனுக்கு பக்திங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வரூப லட்சணமா சாத்தியமா சரணாகதி கத்தியத்திலேயே அனிஷ்ட நிவர்த்தியை பிரார்த்திக்கிறார். என்ன, தன்னுடைய எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவருடைய ரூப சௌந்தரியத்தையும் அனுபவித்துக் கொண்டு துவயத்தை பாராட்டி, துவயம் சொன்னதுக்கு பிறப்பாடு என்ன பண்றார் அப்படின்னா, சுவாமி எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா, அனிஷ்ட நிவர்த்தியை பண்ணி எனக்கு விபரீத ஞானத்தை போக்கி கொடு. நான் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கேன், செய்யணும்னு சொன்ன விஷயங்களை செய்யாம இருக்கேன், செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்களை செய்யறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அபராதங்கள் எல்லாம் நீ பொறுத்துக்கும், என்னுடைய விபரீத ஞானத்தை போக்கி கொடு, அனாதி காலமாக எனக்கு ஏற்பட்டதான இந்த மாயையை விலக்கி கொடு இல்லையா? தேவீம் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி ராசா இது பக்தாரம் மாம் தாரையா அப்படின்னா எனக்கு கடந்து கொடு. அதற்கு மேல எனக்கு இஷ்ட பிராப்திகள்லாம் சொல்றார். அந்த இடத்துல நேரா மோட்சத்தை பத்தி அந்த இடத்துல சொல்லல. அதுக்கு முன்னாடி என்னன்னா, தேஷாம் ஞானி நித்யயுக்தோ ஏக பக்தர் விசிஷ்யதே பிரியோ ஞானினஹ அத்யர்த்தமஹம் சசமம ப்ரியஹ இதி இதி ஸ்லோகத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வா ஸ்லோகத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வா. கீதையில 3 இடத்துல ஞானி ஞானி ஞானின்னு உயிரை ஒட்டியே கண்ணா, அப்படிப்பட்டதான ஞானிய உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அப்படிப்பட்டதான ஞானம் எனக்கு நீ கொடு. எதனுடைய பலனா? பிரபத்தியினுடைய பலனா. அப்போ பிரபத்தியினுடைய பலனா மோட்சத்துக்கு முன்னாடி சில வரிசைகள் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி அப்புறம் 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 மோட்சம். மோட்சங்கிறது வைகுண்டம்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு கேட்டா, தேகாவசானத்துல வைகுண்டத்துல போய் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அர்ச்சிராதிகதி மார்க்கங்கிறது எப்படி ஒரு அதனுடைய வழியில இருக்கோ, அர்ச்சிராதிகதி ஒரு தடவை தான் போறோம்னா கூட அதுவும் பலதசையில செய்யறது இல்லையா? கதி சிந்தனமே பலதசையில செய்யறது நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஞானத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, பக்தியாது அனன்யா சக்தா மத்பக்திம் லபதே பராமிதி ஸ்தான திரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வா அப்படின்னு அதற்கு மேல இப்படி சொன்னியே நீ, பக்தியாது அனன்யா சக்கியான்னு சொன்னியே, பக்தியை
பக்தியை தவிர்த்த வேறு ஒண்ணுத்தினாலையும் என்ன அடையவே முடியாதுன்னு சொன்னியே, அப்படிப்பட்டதான பரபக்தியை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். யாரு? எம்பெருமானார் கேட்கிறார். எதுக்கு? பல திசையில கேட்கிறார். அது பலன். பிரபத்திக்கு தான் செய்த பிரபத்திக்கு பலன். செய்த பிரபத்திங்கிறதே பரநியாசத்தை வைக்கிறது தான். பரத்தை எம்பெருமானுடைய திருவடியில வைக்கிறது தான் சரணாகதி. அதனுடைய பலனாக நேரா மோட்சம் இல்லாம அனிஷ்ட நிவர்த்தி, எனக்கு மாய போகணும், விபரீத ஞானம் போகணுங்கிறத சொல்லிட்டு, என்னுடைய அபராதங்கள் எல்லாம் நீ க்ஷமிக்கணுங்கிறத சொல்லிட்டு, நீ ரொம்ப கொண்டாடினியே கீதையில ஞானின்னு, அப்படிப்பட்டதான ஞானத்தை எனக்கு குடு. இந்த பக்தியை காட்டிலும் வேறு ஒண்ணுத்தினாலையும் என்ன அடைய முடியாதுன்னு சொன்னியே, அப்படிப்பட்ட பரவத்தியை எனக்கு குடுன்னு சொல்றார். அப்படின்னா பல தசையில வரக்கூடியதான பக்தி. அப்ப பிரபன்னனுக்கு பக்தி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வருது. உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதி நலம் அருளினன் எவனவன் அப்படின்னா, மதினா ஞானம், நலம் அப்படின்னா பக்தி. யார் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா எம்பெருமான் கொடுத்துருக்கான்னு சொல்றார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் பிரபன்னனா பக்தனா அப்படின்னு கேட்டா, உபாயமாக பற்றி இருப்பது பிரபத்தியே அவருடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது. என்ன அப்படின்னு கேட்டா பக்தி, பரபக்தி நிலை. மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன். அருளினன்னாலே என்ன அர்த்தம்? அருளினன்னா அவன் கருணையாலே அருளினது. இவன் பிரபத்தி செய்த அவன் கருணையாலே அருளினது பக்தி. ஞானமும் பக்தியின் ஞானமும் பிரபத்தியினுடைய பலன் நமக்கு பிரபன்னர்களுக்கு நன்னா தெரிஞ்சுக்கணும். பக்தியின் ஞானமும் பிரபன்னர்களுக்கு பிரபத்தியினுடைய பலன், எம்பெருமானுடைய கருணையாலே தானே ஏற்பட்ட பலன். அந்த ஏற்பட்ட பலனானது பக்தி. அப்போ பிரபன்னனுக்கு சாத்திய பக்தி உண்டு. சாத்தியம்னாலே அடையப்பட்ட பக்தி, பலனான பக்தி, புருஷார்த்த கோட்டியிலே சேரும்னு சொல்றோம். அது ஹிதம் கிடையாது, உபாயம் கிடையாது, உபேயம், பலன்ல சேரக்கூடியது. அதனால பக்தியோக நிட்டனுக்கும் பிரபத்தி உண்டு, அங்க பிரபத்தி. பிரபன்னனுக்கும் பக்தி உண்டு, அதுக்கு சாத்திய பக்தின்னு பேரு. அவனுக்கு அங்க பிரபத்தி, இவனுக்கு சாத்திய பக்தி உண்டு. அவ ரெண்டு பேரும் வெவ்வேறு அல்லங்கிறத நமக்கு சமஞ்சசம் பண்ணி நமக்கு கொடுக்கிறார்கள் நம்மளுடைய பூர்வர்கள். பக்தி யோகத்தையும் பார்த்தோம், பிரபத்தினா என்னங்கிறதையும் பார்த்தோம். இது ரெண்டும் முரண்பட்டது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அப்ப பக்தி வேண்டான்னு பிரபன்ன நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். பக்திங்கிறது ஸ்வரூப லட்சணம். அவ்வளவு பிரீத்தி பக்தி பண்றவனிடத்துல பெருமாளுக்கு. அப்ப பக்தி வேண்டாம்னு நினைக்கவே முடியாது. அவனுடைய அனுகிரகத்தினால பக்தி வரணும். ஏன்? அவனுடைய அனுகிரகத்தினால இல்ல அப்படின்னா, நீ கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும், ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணி 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 ஜன்மாந்தரத்துல பரபக்தி ஏற்படும். அப்படிலாம் ஏற்பட்டுடாது. கர்மயோகம் பண்றதுக்கு யோக்கியத்தை உனக்கு உண்டோ? ஞான யோகம் பண்றதுக்கு யோக்கியத்தை உண்டோ? ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆசனம் போட்டு இந்திரியங்களை அடக்கி மனசை அடக்கி உள்முகமாக மனசை திருப்பி ஒரே இடத்துல வைக்கக்கூடியதான தியானம் உன்னால பண்ண முடியும். ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. இதுக்கப்புறம் தான் பரபக்திங்கிற ஒரு நிலையே வரும். ஆனா பக்தி வேணும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, அனுகிரகத்தினால வரும். சர்வதர்மான் பரித்தஜ்ஜான்னு அனுகிரகம் பண்ணிட்டான் பெருமாள் அப்படின்னு கேட்டா, அவன் கருணைக்கு நம்ம பாத்திரமாயிட்டோம் அப்படின்னு கேட்டா பரபக்தி தானே வந்து விழப்போம். உன்னுடைய முயற்சினால, பெருமாளுடைய அனுகிரகத்தினால வந்து விழும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதனால அப்படிப்பட்டதான பக்தி நமக்கு உண்டு. பக்தி வேண்டாம்னு நினைக்க முடியாது, பக்தி சொரூப லட்சணம் கிடையாதுன்னு நினைக்க முடியாது. எது அப்படின்னு கேட்டா, பிரபந்தனுக்கு பக்தி கிடையாதுன்னு கிடையவே கிடையாது. பக்தி இருந்தால் ஒழி எம்பெருமான் அனுபவிக்கவே முடியாது இல்லையா? அப்ப புருஷார்த்தமே ஆகாதுன்னு ஆயிடுமே. மூஞ்சியை சுழிச்சுண்டே யாராவது மாம்பழம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது தானே. மாம்பழம் நன்னா இருக்குன்னு ருசிச்சு சாப்பிடுவாளா? மூஞ்சியை சுழிச்சுண்டு சாப்பிடுவாளா? அப்ப எம்பெருமான் அனுபவிக்கும் பொழுது ஆஹா ஆஹா ஆஹான்னு கண்ணீரை விட்டு ஆனந்தத்தோடு அனுபவிப்பியா? அல்லது பக்தி இல்லாம மெனக்கெட்டு வெறுமா போய் மூஞ்சி பெருமாள் இடத்துல போய் நிற்போமா இல்லையா? இடத்துக்கு வித்தியாசம் உண்டு. அனுபவிக்குங்கிறது ரசனையோடு அனுபவிக்கணும் இல்லையா? அந்த ரசனைங்கிறது பக்தினாலதானே ஏற்படும். அனுபவத்தினுடைய ரசனை எதனால ஏற்படும்னா பக்தினாலதே. பக்தி இல்லை அப்படின்னா அந்த ரசனையே ஏற்படாது. அதனால புருஷார்த்த கோட்டியில பக்தி சேரும். அப்படிப்பட்டதான பக்தி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வரும். அப்படிப்பட்டதான கருணைக்கு பாத்திரம் நம்மளுடைய பிரபத்தியினால நம்ம ஆயிடுவோம் அப்படிங்கிறதா நம்மளுடைய சம்பவம். அப்ப பக்திங்கிறது வேறல்ல, பிரபத்திங்கிறது வேறல்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்ன, பக்தினா என்ன, பக்திங்கிறது ஸ்வரூப லட்சணம், பக்தி என்ன, பிரபத்தி என்ன, இது ரெண்டுமே நம்மளுடைய சம்பிரதாயம் தான். பக்திக்கு இவன் யோக்கியன் அல்லன், அத்தாலே பிரபத்தி. பிரபன்னனுக்கு சாத்த பக்தி உண்டு, பக்தியோக நிட்டனுக்கு அங்க பிரபத்தி உண்டு. ஆக மொத்தம் ரெண்டு பேருக்குமே பக்தியும் உண்டு, பிரபத்தியும் உண்டு.
எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்துல துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு எனக்கு அனிஷ்ட நிவர்த்தியை பண்ணிக்கொடுன்னு சொல்லிட்டு முதல் புருஷார்த்த வரிசையில ஒரு லைன் ஆஃப் புருஷார்த்தம் கேட்கும் பொழுது முதல் பலன் கேட்கறது ஞானம், அடுத்த பலன் கேட்கறது பக்தி. அந்த பக்தி பூர்வகமாக எனக்கு பரபக்தி பரஜான பரம பக்திகளை கொடுத்து அது அந்த அப்படிப்பட்டதான பக்தி அனுபவமாக மாறி அந்த அனுபவத்துக்கு போக்கு வீடாக எனக்கு கைங்கரியத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்றாங்க இல்லையா. அதனால பரபக்தி நமக்கு நன்னா திண்ணமாக உண்டு. அந்த பரபக்தி எப்படி நமக்கு வளரும் அப்படின்னா இந்த மாதிரி கிரந்தங்களை சேவிக்க சேவிக்க சேவிக்கதான் அந்த பரபக்திங்கிறது வளரும். அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த எதுக்காக இன்னும் உயிரோடு இருந்துருக்கான்? ஒரு பிரபன்னன் தேகாவசானை மோட்சம் வச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லையே அப்படின்னா அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தத்தை சேவிக்கிறதுக்காகவும் தான் இவன் இங்க இருந்து. அப்ப இப்ப நம்ம செலவழிக்கக்கூடிய இந்த நேரம் தான் சப்பிரயோஜனமான நேரம். காரணம் அதுக்காக தான் இன்னும் உயிரோடயே இருந்துருக்கு. இல்லைன்னா உயிர் இருந்திருக்கணும்னு அவசியமே இல்லையே, போயிருக்க வேண்டியதான, பெருமாள் இடத்துல போய் சேர வேண்டியதான. இங்க என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா கிரந்தத்தை இவன் அனுசந்தானம் பண்ணணும், அர்ச்சாவதார திருமேனியை இவன் அனுபவிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் பூர்வாச்சாரியர்கள் அந்த மாதிரி ஒரு பத்ததியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. எம்பெருமானுடைய திருவுள்ளமும் அதுதான். பரரூபத்துக்கு போயிட்டான்னா திருப்பி இங்க வரவே முடியாது. அவர்களை இங்க வந்து அனுபவம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, இங்க இருக்கும் பொழுது இவன் அனுபவிக்காம அங்க போய் அனுபவிக்கிறோங்கிறது நல்ல அழகில்லையே. அதனால இங்க இருந்து கொண்டு இவன் அனுபவம் பண்ணி ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போய் அதே ஆசையோட அங்க போய் அங்கேயும் போய் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தத்துல முக்கியமா நமக்கு வைஷ்ணவர்களுக்கு சொல்லப்பட்டது 4 கிரந்தங்கள். எல்லாமே முக்கியம்தான். இவருடைய சக்தி ஞானத்துக்கு ஏற்பட்டவாறு இதுவே நம்மளால பண்ண முடியல. அநேகமான கிரந்தங்கள் இருக்கு. என்னத்தை படிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாம கடல் போல இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் நமக்கு தான், வேறு எந்த தேசத்துலையும் கிடையாது. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவன் முக்கியமா இந்த சம்பிரதாயத்துல வந்திருக்கான் அப்படின்னு கேட்டா 4 விஷயங்கள் சேவிக்க வேண்டியிருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அல்லது பகவத் விஷயத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படிங்கிறது எம்பெருமானார் தானே தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளின வார்த்தைகள். அடுத்தது கீதா பாஷ்யம், அடுத்தது ஸ்ரீமத் ரகசிய சாரம். இதை பத்தி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸ்ரீபாஷ்யங்கிறது பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானம், சாட்சாத் எம்பெருமானார் அருளை செய்தது. ஸ்ரீபாஷ்யக்காரங்கிற திருநாமமே அதனால் தான் ஏற்பட்டது. கீதா பாஷ்யம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமாக ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தை அடியாக கொண்டு எம்பெருமானார் அருளை செய்தது. சம்ஸ்கிருதம், ரெண்டுமே சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு மேல ஸ்ரீமத் பகவத் விஷயம் அப்படின்னு முதல் தடவை தமிழை கையாண்டது இந்த கிரந்தத்துல. அது மணிப்பிரவாளம்னு சொல்றோம். தமிழ், அந்த மணிப்பிரவாளங்கிறது தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து இருக்கிறதுனால, மணியும் பவழமும் சேர்ந்து இருக்கிறதுனால மணிப்பிரவாளம். தமிழும் சம்ஸ்கிருதமும் மணியும் பவழம், அதனால ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுங்கிறதுனால அதுக்கு மணிப்பிரவாளம் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அந்த மணிப்பிரவாளத்துல செய்த முதல் கிரந்தம் பகவத் விஷயம் 6000 படி. அதற்கு மேல 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி அப்படி நிறைய படிகள் பின்னாடி ஏற்பட்டது. முதல்ல ஏற்பட்டது 6000 படின்னு திருக்குறளை பிரான் பிள்ளான் அப்படின்னு. எம்பெருமானாருக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுத்தவர் யார் அப்படின்னா ராமாயணத்துக்கு உண்டான ஆச்சாரியர் பெரிய திருமலை நம்பிகள். அவரே தனக்கு மாமாவும், அதனால அவர் ஆச்சாரியரும் மாமாவும். குடல் துவக்கனால மாமா, ராமாயணத்தை அனுகிரகம் பண்ணதுனால அவர் ஆச்சாரியரும் கூட பெரிய திருமலை நம்பிகள். அப்படிப்பட்ட பெரிய திருமலை நம்பிகளுடைய 2வது திருக்குமாரர் திருக்குறை பிரான் பிள்ளான். பிள்ளான் தான் அவருடைய திருநாமம். ஆளவந்தார் இடத்துல, சரம திசையில இடத்துல எம்பெருமானார் 3 பிரதிஜை பண்றார். அதுல ஒண்ணு நம்மாழ்வாருடைய அவரிடத்துலன்னு உண்டுதான கிருத்தஜத்தையை தெரிவிக்கிறதுக்காக அவருடைய திருநாமத்தை இந்த வம்சத்துல வந்த ஒருத்தருக்கு திருநாமமாக இட வேண்டும் அப்படின்னு அவருடைய திருவுள்ளம். அதை இந்த பிள்ளானுக்கு இட்டருளி திருக்குறகை பிரான் பிள்ளான். அது அவருக்கு பொருந்தும். காரணம் என்ன அப்படின்னா அவரே அந்த திருவாய்மொழிக்கு முதல்ல வியாக்கியானம் எம்பெருமானாருடைய நியமனத்தின்படி அதை எழுதுறார். அதனாலேயும் அவருக்கு பொருந்தும் திருக்குறகை பிரான் பிள்ளான் அப்படின்னு. அவரை ஞானபுத்திரன்னு சொல்ற வழக்கம். எம்பெருமானாருக்கு ஞானபுத்திரன். சன்னியாசி இல்லையா, அவ எல்லாத்தையும் திருக்கணும். ஆனா எம்பெருமானார் ஒரு விசித்திரமான சன்னியாசி. எதையுமே விடல. பாகவதர்களிடத்த மோகத்தை விடல. திருக்குறகை பிரான் பிள்ளான்னு தன்னுடைய புத்திரனாவே வச்சுட்டு இருந்த இல்லையா. ஆனா அவர் சன்னியாசி.
அவரை சுற்றி அப்பயும் ஆள் இருந்துட்டே இருப்பா. 700 சன்னியாசிகள் இருந்துருப்பா, 11,000 கிரகஸ்தர்கள் இருந்துட்டு இருப்பா, எண்ணற்ற கணக்கான சிஷ்யர்கள் இத்தரர்கள்லாம் இருந்துட்டே இருப்பா. அவர் எப்படி சன்னியாசின்னு சொல்ல முடியும்? யாவது கொஞ்ச நாளாவது தனியா இருந்தாரு? எந்த இடத்துலயும் அவர் தனியா இருந்தது இல்லை. திருக்கோட்டியூர் நம்பி என்னிடத்துல உபதேசம் பண்ணவா தண்டமும் பவித்திரமும் கையுமா வான்னு சொன்னார். தண்டங்கிறது திரிதண்டம், பவித்திரம்ங்கிறது நம்ம பவித்திரம் எப்பயுமே பவித்திரம் போட்டுட்டே தான் இருக்கணும், இது மட்டும்தான் இருக்கணும் வா அப்படின்னு கேட்டா கூரத்தாழ்வானும் முதலையாண்டானும் சேர்ந்து உள்ள வரோம். என்ன அப்படின்னு, இவர் தான் எனக்கு தண்டம், அவர் தான் எனக்கு பவித்திரம்னு சொல்லிட்டார் எம்பெருமானார். ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாலும் கூட நீ தனியில வரணும் அப்படிங்கிறத பின்னாடி அருளி செய்கிறார் திருக்கோட்டியூர் நம்பிகள். அந்த மாதிரி அவர் சன்னியாசிங்கிறது ஒரு ஆச்சரியமான சன்னியாசின்னு சொல்லணும். தண்டத்தையும் திருதண்டத்தையும் ஒரு பவித்திரத்தையும் வா அப்படின்னா இந்த காலத்துல எல்லாருக்கும் புரியுமே, எம்பெருமானாருக்கு புரியாதா என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு வியாமோகம் சிஷ்யர்கள் இடத்துல விட்டு பிரிய முடியாதவராக, அவரை விட்டு பிரியவே முடியாது. எம்பெருமானாரை விட்டு மத்தவா பிரிய முடியாம இருக்கிறது வேற, எம்பெருமானாரையும் மத்தவாளை விட்டு பிரியவே முடியும். திருக்குறளை பிரான் பிள்ளான் தன்னுடைய இதுவாவே தான் இருந்துருந்தார், ஞான புத்திரனாவே தான் வச்சுருந்தார். அவருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், அவளுக்கு குழந்தை அத்துழாய், அவ புகந்தாத்துக்கு போறா, அந்த இடத்துல எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் வருது, அதெல்லாம் பத்தி பெரிய நம்பிகள் இடத்துல போய் அவ சொல்றா, குறை சொல்றா, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ உன்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமானார் இடத்துல போய் சொல்லு அப்படின்னு. அப்ப குடும்ப பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண வேண்டியது அந்த காலத்துல யாருடைய பொறுப்பா இருந்தது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய பொறுப்பு தான். அப்ப எப்படி அவர் சன்னியாசி? ஒவ்வொருத்தரோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த கஷ்டத்தை போக்க வேண்டியதும் எம்பெருமானுடைய பொறுப்பா தான் இருந்துன்றது இல்லையா? அதனால அவர் அனுஷ்டானம் பண்ணது சன்னியாச தர்மமா இருக்கிறது இருந்தாலும் இந்த வைஷ்ணவத்துல கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்ங்கிறத வாழ்ந்து காட்டினவர் எம்பெருமானார். தனித்தே கிடையாது, நமக்கு தனிச்சா ஏதோ ஒரு இடத்துல போய் வாழணுங்கிற அவசியமே இல்லாம சேர்ந்து பாகவதர்களோடே வாழ்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை, தனியான ஒரு வாழ்க்கை கிடையாது. அதனால அவருக்கு ஞானபுத்திரன்னு சொல்லும் பொழுது சன்னியாச தர்மம் குலையாது, அதனுடைய பரிமளம் பெருகும். காரணம், யோ ரக்தஹா பரமாத்மனி விரக்தஹா அபரமாத்மனின்னு தான் சொல்லியிருக்கே தவிர விரக்தஹா மட்டும் இருக்கணும், ரக்தஹாங்கிறது ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை இல்லையா? ரக்தம் இருக்கணும், அனுராகம் இருக்கணும். யாரிடத்துல? எம்பெருமானிடத்துல. யாரிடத்துல? எம்பெருமானுடைய தாசனான ஆழ்வார்கள் இடத்துல. யாரிடத்துல? ஆழ்வார்களுடைய திருவடியான ஆச்சாரியர்கள் இடத்துல. யாரிடத்துல? ஆச்சாரியர்களுடைய திருவடிகளான பாகவதர்கள் இடத்துல இருக்கணும். மற்ற விஷயங்கள்ல, உலக விஷயங்கள்ல வைராக்கியமும் பகவத் விஷயங்கள்லையும் பகவத் விஷயங்கள்ல இருக்கிறதுனாலேயே அது காரணமாக பாகவதர்கள் விஷயத்திலும் வைஷ்ணவத்திலும் இந்த சம்பிரதாயத்திலும் அத்தியந்தமான ஈடுபாடு வேண்டும். ரெண்டுமே சைத்தன்யம் தான். சைத்தன்யம் இருக்கிறதுனால தானே எல்லாரிடத்துலயும் ஆசை இருக்கு. பக்தியே சைத்தன்ய ரூபமா இருக்கும் பொழுது எல்லாரிடத்துலயும் உணர்வே இல்லாம இருக்க முடியுமா? எப்பயுமே எங்கேயுமே எம்பெருமானாரை தனியா பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய சம்பிரதாயம், அவ்வளவு அழகான சம்பிரதாயம். அது திருக்குறளை பிரான் பிள்ளான் அனுகிரகம் பண்ணினது பகவத் விஷயம். அடுத்து ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம்னு சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணியது ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம். இந்த ரகசிய கிரந்தங்கள்ங்கிறதே நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் காலத்துக்கு பிற்பாடு தான் ஏற்படும். ரகசியம் அது காலகட்டம் வேதாந்த கிரந்தங்கள் வேண்டியிருந்தது. ஏன் வேதாந்த கிரந்தங்கள் வேண்டியிருந்தது அப்படின்னு கேட்டா, வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம். வேதம் கர்மகாண்டம் ஞான காண்டம்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. கர்மகாண்டம் இந்தந்த காரியங்களை பண்ணு, கர்மாக்களை பண்ணி, இந்த கர்மாக்களை பண்ணா இந்த பலன் உண்டு. ஸ்வர்க்கம் வேணுமா, இந்த யாகத்தை பண்ணு. புத்திரம் வேணுமா, இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த யாகத்தை பண்ணு, இந்த யஜ்யத்தை பண்ணு. ராஜ்யம் என்ன நடக்கணுமா, இந்த யாகத்தை பண்ணு அப்படின்னே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? இதனால ஸ்திரமான ஒரு பலனான மோட்சம் கிடைக்குமானால மோட்சம் கிடைக்காது. இது எல்லாமே அல்பம், அஸ்திரம். ஸ்திரமான பலன் மோட்சம், அது ஞானத்தினால மட்டும்தான் சித்திக்கும். அப்படிப்பட்டதான ஞானம் பிரம்மத்தினுடைய ஞானத்தினாலதான் ஏற்படும். அதனால அந்த காண்டத்துக்கு பிரம்ம காண்டம்னு பேரு, ஞான காண்டம்னு பேரு. அது உபனிஷத்துக்கள்னு சொல்றோம். இந்த உபனிஷத்துக்கள்ல சொன்னது தத்துவஹித புருஷார்த்தங்கள் என்ன, அது எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம். நிறைய மதங்கள் ஏற்பட்டது. பிரசித்தமா இருக்கிறது துவைத்தம், அத்வைத்தம், சிட்டாத்வைத்தம். 17 மதங்களும் என்னமோ சொல்றா. பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம், பௌத்த மதம், ஜெயின மதம்னு நிறைய மதங்கள் இருக்கு. பிரசித்தமா நமக்கு தெரிஞ்சது வைதிக மதமாவே இருக்கக்கூடியது இந்த 3 மதங்கள். அதுலயும் நம்மளுடைய சம்பிரதாயம் விசிட்டாத்வைத்த சம்பிரதாயம். அத்வைத்தம் தான் விசேஷேன அத்வைத்தம். அதனால விசிட்டாத்வைத்தம் அப்படின்னு பேர் இருக்கு.
இப்போ வேதத்துல இருக்கக்கூடியதான வேதாந்தத்துல இருக்கக்கூடியதான அர்த்தங்கள், உண்மையான அர்த்தங்கள் இந்த மதத்தை தழுவி என்ன இருக்குன்னு ஒருத்தர் ஸ்தாபனம் பண்ண வேண்டியிருக்கு, நிர்தாரணம் பண்ண வேண்டியிருக்கு. அவசியம் இல்லை, பிரபத்தி பண்றவனுக்கு அந்த இதெல்லாம் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே, ரகசிய கிரந்தங்களோடு நிறுத்திருக்கலாம். ஏன்னா அந்த பொறுப்பு அவளுக்கு அதோடு நிற்கல. நமக்கு போறோம் ஆச்சாரியன் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்குன்னு உண்டான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கே. அது முக்கியமா மதஸ்தாபனம் பண்ணணுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் பண்ண வேண்டியிருந்தது, கீதா பாஷ்யம் பண்ண வேண்டியிருந்தது. அது வேதாந்த கிரந்தங்கள். அதற்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களும் அதற்கு அனுகுணமாக சில விவரண கிரந்தங்களை நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் வேதாந்த கிரந்தங்கள். அடுத்தது அனுபவ கிரந்தங்கள். வேதாந்தம் எதுக்கு வைக்கணும்? அப்ப பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் வேணும்னா வேதாந்தம் தெரியணும், கீதையினுடைய அர்த்தம் தெரியணும் அப்படின்னா வேதாந்தம் தெரியணும், தத்துவகித புருஷார்த்தம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா உபனிஷத்துக்கள் என்ன சொல்ல வருதுங்கிறது தெரியணும், வேதத்தினுடைய சாராம்சம் என்னங்கிறது தெரியணும்னா எல்லாத்துக்கும் வேதாந்தம் நமக்கு வேண்டியிருக்கு. அப்ப வேதாந்த கிரந்தங்களை ஒதுக்கி வைக்க முடியாது, முக்கியமா மதஸ்தாபர்கள் ஒதுக்கி வைக்க முடியாது. அதற்கு மேல அனுபவ கிரந்தம். வேதாந்தத்துல நம்மளுடைய சம்பிரதாயத்துலதான் விகிதமான உபாயம் பக்தி, பரபக்திய ஒரு விகிதமான உபாயமாக நம்ம சம்பிரதாயத்துலதான் சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே சொல்றோம், எம்பெருமானுடைய அவதார காலத்துக்கு அப்புறம்தான் பக்திங்கிறது பெரு வெள்ளமா இந்த பாரத தேசம் பூரா செழித்தது. ஆழ்வார்கள் போட்ட பிச்சை பின்னாடி செழித்தது. அவாவாவா அந்தந்த அவதாரங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டே இருந்தது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா குச்சித் குச்சித் மகாபாகா திரமிடேஷு ச பூரிஷா. திரமிட தேசத்துல நிறைய அவதாரம் நடக்க போறது, பெரியோர்களுடைய வைஷ்ணவர்களுடைய அவதாரம் நடக்க போறது. எங்க பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணாங்கிற திருநாமம் ஒலிக்க போறது, கோஷத்தோடு ஒலிக்க போறது. பொலிக 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 போயிற்ற வல்லுயிற்றாவும் நரக்கமும் கெடும் கண்டு கொண்பின் கடல் மண்ணின் பூதங்கள் மண்மேல் இரிய கண்டோம் விதர கண்டோம் என்று சொல்றாங்க. அப்படி எல்லா இடத்திலையும் வைஷ்ணவர்கள் பெருகும்படியான அந்த பக்தி பரபக்திங்கிறது இந்த இடத்துல பிரசித்தமான வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா எம்பெருமானாருடைய அவதாரம். அப்படிப்பட்ட பக்தி வளரணும், போஷணமாகணும். போஷணமான பக்தி நல்ல சமிருத்தி ஆகணும் அப்படின்னா அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு. அந்த திருக்கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அனுபவிக்க 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 பக்திங்கிறது பெரும். அதற்காகவே ஏற்பட்டது அனுபவ கிரந்தங்கள். 4000 பின்னாடி ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பண்ணினதான ஸ்தோத்ராதிகளும் இதெல்லாமே அனுபவ கிரந்தம். அப்படியே பெருமான கண்ண மூடிந்து அனுபவிக்க முடியும். வேதாந்தத்தை அனுபவிக்க முடியாது, விசாரம் பண்ண முடியும், சிந்தனை பண்ண முடியும். அனுபவ கிரந்தங்களை கண்ண மூடிண்டு ஆனந்தமா ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அதற்கு மேல ரகசிய கிரந்தங்கள்னு சிலதை பண்ண வேண்டியது. காரணம் என்ன அப்படின்னா சரணாகதியை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த சம்பிரதாயத்துக்கு அடிப்படையில இருக்கக்கூடியதான தத்துவகித புருஷார்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். சுலபமா ஒரு ஆச்சாரிய இடத்துல போய் உபதேசம் வாங்கிண்டான் அப்படின்னு கேட்டா முக்கியமான சாராம்சங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுமே. அத ரகசிய கிரந்தங்கள் முகமாக நமக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு 3 ரகசியங்கள், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இதையே முதன்மையாக கொண்டு இதனுடைய விரிவாக கிரந்தங்கள் நிறைய சாதிக்கிறார். நிறைய இந்த எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் வடகலையோ தென்கலையோ நிறைய கிரந்தங்கள் நமக்கு அதுல கொடுத்து அதெல்லாம் ரகசிய கிரந்தங்கள்னு செய்யும். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் கிரந்தங்கள் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி சுவாமி தேசிகன் நிறைய கேட்டகரிஸ் பண்ணார். நாடக கிரந்தம், காவிய கிரந்தம், ஸ்தோத்திரம் அப்படிலாம் பண்ணினார். ஆனால் முக்கியம் ரொம்ப என்ன அப்படின்னா வேதாந்தம் மதஸ்த ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காகவும் கீதையில வேதாந்தத்துல சொன்ன விஷயத்தை விரிவாக நமக்கு எடுத்துரைக்கணுங்கிறதுக்காகவும் அனுபவம். அடுத்தது ரகசியம். அப்ப பக்தி தத்துவ ஹித புருஷார்த்தம் அது வேதாந்தம். அதில் ஹிதமாக உபாயமாக அருளி செய்யப்பட்டது பரபக்தி. அந்த பரபக்திங்கிறது எந்த இடத்துல தெரியுது அப்படின்னா அனுபவ கிரந்தமான பகவத் விஷயத்துல தெரியுது. இப்படிப்பட்டதான பரபக்தியும் ரகசியத்துல பார்க்கும் பொழுது இவனுக்கு உபாயமாகாது. ஏன்னா இப்படிப்பட்ட அதிகாரம் இவனுக்கு கிடையாது. இப்ப இவனுக்கு என்ன, இவனுடைய அதிகாரத்துக்கு என்ன பொருத்தமான ஒரு உபாயம் அப்படின்னா பிரபத்தி. அதை ரகசியமாக நமக்கு வெளியிட்டருளினார்கள் ரகசிய கிரந்தம். இது 3மே நமக்கு ரொம்ப பிரதானம். இந்த ரகசிய கிரந்தங்கள்ல ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம் அப்படின்னு வேதாந்த கிரந்தம், ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீமத் கீதா பாஷ்யம், அனுபவ கிரந்தம் ஸ்ரீமத் பகவத் விஷயம், ரகசிய கிரந்தம் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம். இது 4ம் ஒரு வைஷ்ணவன் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கு.
எல்லாமே முக்கியம். அதுல கீதையினுடைய ஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகம் பண்ணும் பொழுதும் ஆங்காங்காங்காங்கு உபனிஷத்துக்கள்லேருந்து பிரமாணம் வருதோ இல்லையோ, ஸ்மிருதியான அதுலேயே பிரதானமான ஸ்மிருதியான கீதையிலேருந்து பிரமாணம் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல நிறைய இடத்துல ஸ்மிருதினா எல்லா இடத்தையும் பிரமாணமாக கொடுக்கணும். இதிகாச புராணங்கள்லேருந்து பிரமாணம் கொடுக்கணும், வேதத்திலேருந்து பிரமாணம் கொடுக்கணும், வேதாந்தத்திலேருந்து பிரமாணம் கொடுக்கணும், ஸ்மிருதிகள்லேருந்து பிரமாணம் கொடுக்கணும். எல்லா பிரமாண கிரந்தங்களை காட்டிலும் முதன்மை பிரமாண கிரந்தமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீபாஷ்யத்துல கூட இந்த கீதா பாஷ்யங்கிறது தான் பிரதானமா இருக்கு. இந்த கீதையினுடைய பெருமை எம்பெருமான் தானே வெளியிட்டருளினது. அது யூனிவர்சல். இன்னைக்கு நிஜமாவே நம்ம கொண்டாட வேண்டியது. எல்லா கிரந்தங்களும் வெளில தெரிஞ்சிருக்கா? பகவத் விஷயத்தை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல. ரகசியத்திரய சாரத்தை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல. உபனிஷத்துக்கள் பத்தி அப்படி இப்படி ஆங்காங்க பேசின்னு இருக்கா. அதனுடைய சாரமான பிரம்மசூத்திரத்தை பற்றி ரொம்ப சில இடத்துல பேசின்னு இருக்கா. வேதாந்த விசாரம் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் அங்கீகாரம் பண்ணி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த நேஷனாலிட்டியா இருந்தாலும் சரி, அங்கீகாரம் பண்ணி இன்னைக்கு பெருமையோடு பேசக்கூடிய கிரந்தம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதை. அப்படி எனக்கு அது யூனிவர்சல் கிரந்தம்னு படும். ஏன்னா யார்கிட்ட பேசினாலும் திருவாய்மொழியை பத்தி பேச முடியுமான்னு தெரியல, யார்கிட்ட பேசினாலும் ரகசியங்களை பத்தி பேச முடியுமான்னு தெரியல, யார்கிட்ட பேசினாலும் பிரம்மசூத்திரத்தை பத்தி பேச முடியுமான்னு தெரியல. ஆனா குழந்தையிலேந்து பெரியவா வரைக்கும் அனுகூலமா ஆனந்தமா பேச முடியும். இந்த நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, இந்த தேசத்திலையும் சரி, வெளி தேசத்திலையும் சரி பேச முடியும் அப்படின்னா அது ஒன்னே ஒண்ணுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. யாருமே அதுக்கு துவேஷம் பாராட்டல. எல்லா மதஸ்தர்களும் இங்கேயும் ஒத்துண்டா, இன்டர்நேஷனல் லெவல்லையும் அதை அங்கீகாரம் பண்ணினான். பிலசாபிக்கல் ஒரு லிட்ரேச்சரா அதை அங்கீகாரம் பண்ண அப்படிப்பட்ட பெருமை அதற்கு உண்டு. அதுல என்ன சந்தேகம் அப்படின்னா, பூர்ண அவதாரமான கிருஷ்ணன் தானே வெளியிட்டருளும் பொழுது அதனுடைய பெருமை இப்படி பிரசித்தமா லோகமெங்கும் இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அப்படிப்பட்ட கீதைக்கு அதனுடைய அர்த்தத்தை, சூக்ஷ்மமான அர்த்தங்களை, உண்மையான யதார்த்தமான அர்த்தங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா பூர்வாச்சாரியர்களுடைய விவரண கிரந்தங்கள் நமக்கு வேண்டியிருக்கு, பாஷ்ய கிரந்தங்கள் நமக்கு வேண்டியிருக்கு. அது முதல்ல ஏற்பட்டதானது கீதார்த்த சங்கிரகம். சுவாமி ஆளவந்தார் 8 கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணினார் நமக்காக. சித்தித்ரயம், ஆகம பிராமாண்யம், புருஷ நிர்ணயம், கீதார்த்த சங்கிரகம், சதுஷ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம் அவர் பண்ணினதான கிரந்தம். அதுல கீதார்த்த சங்கிரகங்கிறது ரொம்ப பிரதானம், முக்கியம். இந்த சம்பிரதாயத்தை முதல்ல நமக்கு நிலநாட்டி கொடுத்தது ஆளவந்தார்னு சொன்னா அது மிகையாகாது. ஆனா அவர் காலகட்டத்துல பூர்ணமான பாஷ்யத்தையோ சம்பிரதாய நிலைநாட்டலையோ அவரால் பூர்ணமா பண்ணி முடிக்க முடியல. அதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் எம்பெருமானார். அவர் ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணினார், கீதா பாஷ்யத்தை பண்ணினார். அதுக்கும் ஆனா மூலம் என்ன அப்படின்னா இந்த ஆளவந்தாருடைய கிரந்தங்கள். அதுல கீதையினுடைய விவரணமா, அதனுடைய அத்தியாயத்தினுடைய சாரமா கீதார்த்த சங்கிரகம். முதல்ல கீதையினுடைய சாரம் என்ன, அதற்கு மேல 3 ஷட்கங்களுடைய சாரம் என்ன, ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன, முக்கியமா சொன்ன விஷயங்கள் என்னங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து 32 ஸ்லோகங்கள்ல கீதார்த்த சங்கிரகம்னு படிக்கணும். அதையே அடியாக கொண்டு ஸ்ரீமத் கீதா பாஷ்யம்னு எம்பெருமானார் அருளி செய்தார். ரொம்ப விரிவா இருக்கும், ரொம்ப அழகானது. கீதைக்கு நம்முடைய சம்பிரதாய ரீதியில பக்தியையே பிரதானமாக கொண்டு எழுதப்பட்டதான, அதற்கு விவரணமா ஸ்ரீ தாத்பர்ய சந்திரிகை அப்படின்னு பெரிய ஒரு கிரந்தத்தை சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணினான். இந்த கீதார்த்த சங்கிரகம்னு சொல்லிட்டு அதுக்கும் ரக்ஷை கிரந்தம் இட்டருளினார். ரக்ஷை அப்படின்னா அது நன்னா இருக்கணுமே, அதுல யாரும் தோஷம் பாராட்டாம இருக்கணுமே. அதனால அதனுடைய ஒவ்வொரு அர்த்தத்தையும் வெளியிட்டருளத்துக்கு ஸ்ரீ கீதார்த்த சங்கிரக ரக்ஷை அப்படின்னே ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். பிரபந்தமும் தமிழ் பிரபந்தமும் ஸ்ரீமத் கீதார்த்த சங்கிரகம்ங்கிறது தமிழ் பிரபந்தமும் அருளி செய்தார். இதெல்லாம் கொண்டுதான் நம்மளுடைய அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வரோம். முக்கியமா கீதா பாஷ்யம் ஆங்காங்கு எங்கெங்க நமக்கு தென்படுறதோ, எனக்கு நேரம் இருக்கோ அடியே எனக்கு தாத்பர்ய சந்திரிகையில் இருக்கக்கூடிய சில அபூர்வமான விஷயங்களையும் அனுபவிச்சு இந்த அனுபவத்தை எல்லாரிடத்துலையும் பகிர்ந்துட்டு வரேன். இதுல முதல் 6 அத்தியாயங்கள் இருக்கிறத கீதா பாஷ்யம்
பூரா வாசிக்கல. முதல் அவதாரிகையை பார்த்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா போனோம். 7-12 தான் இந்த கீதைக்கே சாரமா இருக்கிறதுனால, எப்படி ஒரு கரும்பு எடுத்துண்டா அப்படின்னா கூட முதல் பாகம் கடைசி பாகத்தை வெட்டி நடுவுல இருக்கிற பாகம் தானே அதுக்கு இருக்கிறதுக்குள்ளேயே சாரமா இருக்கு கரும்பு. அது போல பகவத்கீதையில முதல் ஷட்கத்தையும் கடைசி ஷட்கத்தையும் விட்டா மீதி இருக்கிற பாகம் தான் இந்த நடுபாகம். இந்த நடுபாகம் தான் எம்பெருமானுடைய பெருமைகளையும் அவனுடைய குணங்களையும் பேசக்கூடியதான பாகம். அதனாலேயே கீதா பாஷ்யம் ஒரு வார்த்தை விடாம நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அவ்வப்பொழுது ரொம்ப இதனால நேரமாகிறதோ அடியனாலையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியலையும் தோணும். இருந்தாலும் விட தோணலை. அப்படி 11வது அத்தியாயத்துல இப்படி இருந்துட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறோங்கிறதுனால இன்னைக்கு பொழுதுக்கு கீதார்த்த சங்கிரகத்தினுடைய ஒரு அர்த்தத்தை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணிட்டு மேலே அடுத்த கிளாஸ்லேருந்து 11வது அத்தியாயத்தை நம்ம திருப்பி நல்லா நிதானமா சேவிக்க ஆரம்பிச்சோம். स्वधर्म ज्ञान वैराग्य साध्य भक्त्येः खगोचरः नारायणः परं ब्रह्म गीता शास्त्रे समीरितः. ஸ்வதர்மமானது அவனுடைய வர்ணாசிரம தர்மம். எந்த வர்ணம்? பிராமணனா க்ஷத்ரியனா, என்ன ஆசிரமம் கிரகஸ்தரனா சந்நியாசனா. ஸ்வதர்மம் அவனுக்குன்னு ஏற்பட்டதான தர்மம். இந்த கான்டெக்ட்ல கர்ம யோகத்தையும் குறிக்கும். எந்த கர்மாவை பண்ணினாலும் எம்பெருமானுக்கே அது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ண வேண்டியது கர்மயோகம். ஸ்வதர்மான்னு சொல்லும் பொழுது அவனவனுக்குன்னு ஏற்பட்டதான வர்ணாசிரம தர்மமும் கர்ம யோகமும் இங்கு விளிக்கப்பட்டது. ஞான ஞான அப்படின்னா பரமாத்ம விஷயமான ஞானம் வேணுமே, ஆத்ம விஷயமான ஞானம் வேணுமே. சரீரம் வேற ஆத்மா வேற, சேத்தன அச்சேதன ஈஸ்வரதான தத்துவங்களுக்குன்னு உண்டதான ஞானம் வேணுமே. அதுவும் இந்த ஞானங்கிறதுனால வெளியிடப்படுறது. ஞான யோகத்தையும் இங்க குறிக்கிறது. அந்த இடத்துல எப்படி வர்ணாசிரம தர்மத்தையும் கர்ம யோகத்தையும் குறிக்குமோ, இங்க தத்துவத்ரயத்தினுடைய ஞானமும் ஞான யோகத்தையும் குறிக்கும். ஞான யோகம்னா ஒரு ஆசனத்துல அமர்ந்து வைராகியத்தோட இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி மனசை அடக்கி மனசு வேற எதையும் சிந்தனை பண்ணாம ஒரே விஷயத்தை சிந்தனம் பண்ணக்கூடியதான ஆத்மாங்கிற விஷயத்தையே சிந்தனம் பண்ணக்கூடியதானதுங்கிறது ஞானம். இது ஞான யோகம். வர்ணாசிரம தர்மத்தையும் கர்ம யோகத்தையும் ஸ்வதர்மாங்கிற சப்தம் குறிக்கும். தத்துவத்ரயமான ஞானத்தையும் ஞான யோகத்தையும் ஞானாங்க சப்தம் குறிக்கும். வைராக்கியம் அப்படின்னா இதர விஷயங்கள் எல்லாத்திலையும் விட்டொழிந்த தன்மை. விஷய வைராக்கியங்கிறது தானே வைராக்கியம் இல்லையா? அது போல வேறு எந்த பலனும் பலனாக கருதவே கருதாது எம்பெருமான் ஒருவனையே பலனாக கருதுதல் வைராக்கியம். எம்பெருமான் தான் பலன், வேறு எதுவுமே பலன் இல்லை. அப்போ நான் சொன்ன மாதிரி யோ ரக்தா பரமாத்மனி விரக்தா அபரமாத்மனி அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை வைராக்கியம். இது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்படி கர்மயோகமும் ஞான யோகமும் வைராக்கியமும் சேரும் பொழுது ஆத்ம அவலோகனம் ஏற்படும். கண்களை கொண்டு வெளியில இருக்கக்கூடியதான மரத்தை பார்க்க முடியும், செடியை பார்க்க முடியும், கொடியை பார்க்க முடியும், மலையை பார்க்க முடியும், சூரியனை பார்க்க முடியும், கடலை பார்க்க முடியும், நதியை பார்க்க முடியும். ஆத்மாவை பார்க்க முடியுமா? முடியாது. அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் சித்திக்கணும். அதனால ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். இப்படி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டவனுக்கு தான் பக்தினாலே என்னன்னு தெரியும். ஏன்னா சரீரத்தை தாண்டி இருக்கிறது ஆத்மா, ஆத்மாவுக்கும் உள்ள இருக்கிறது அந்தராத்மா. அப்படின்னா ஆத்மாவை பார்த்து ஆத்மாவுக்கு போஷணம் செய்யக்கூடியதான அந்தராத்மாவை உணர்ந்து அவரிடத்துல பக்தி பண்ணணும்னா ஆத்மா அவலோகனமானவனுக்கு தான் இந்த பக்தியே ஏற்படும். அதனால கர்மயோகத்தினாலையும் ஞான யோகத்தினாலையும் சாத்தியமானது பரபக்தி. கர்மனால மோட்சம் கிடையாது, ஞானத்தினால மோட்சம் கிடையாது, கர்மாவனால மோட்சம் கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவு நம்மளுடைய சம்பிரதாயத்தினால. இது ரெண்டுத்தினாலே மோட்சம் கிடையவே கிடையாது. இது ரெண்டும் அங்கம். எதுக்கு அங்கம் அப்படின்னு கேட்டா அங்கியான பக்தி யோகத்துக்கு. பக்தி யோகத்தினால பெருமாளுடைய சாட்சா்காரம். அந்த பக்தி யோகத்துக்கு அங்கமா கர்மயோகமும் ஞான யோகம். இதனால ஆத்ம சாட்சா்காரம். ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டவனுக்கே பக்தி. அந்த பக்தியினாலேயே மோட்சம். பெருமாளுடைய சாட்சா்காரம். பக்தியேக கோச்சரஹா. கர்மயோகத்தினாலேயும் ஞான யோகத்தினாலும் சாதிக்கப்பட்டதான பக்தி ஒன்றுக்கே இலக்கானவன். ஏக பக்தியாது அனன்யா சக்தா மத்பக்திம் லபதே பராம் அப்படின்னா இல்லையா?
பத்யாது அனன்யஜா சக்யா அஹம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திரட்டும் தத்வேன பிரவேட்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு சொல்றாங்க. பத்யாது அனன்யஜா சக்யா, இதை தவிர வேறு ஒரு வஸ்துவனால ஒரு உபாயத்தினால என்ன அடையவே முடியாது அர்ஜுனா. நீ இப்ப என்ன பாத்தியே, நீ என்ன அடைய போறிய, அந்த மாதிரி வேற ஒருத்தனாலையும் அடைய முடியாது. இந்த பக்தி இல்லாத ஒருத்தராலையும் அடைய முடியாது. பிரத்யேக கோச்சரம் பரம்பிரம்மம் அப்படிங்கிறது உபனிஷத்துக்கள்ல சொல்லப்படுறது. அது என்ன பரதேவத்தையை குறிக்கிறதுன்னு தெரியணுமே. பரபிரம்மங்கிறது அதுக்கு ஒரு நாம ரூபம் தெரியல நமக்கு. இன்ன நாமம் இன்ன ரூபம்னு தெரியணும் இல்லையா. வனமாலி கதீசார்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுன்னு தெரிய வேண்டியிருக்கே அந்த பரபிரம்மம். இப்படிதான் இருப்பான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கண்ணனி நிறமம் கண்டேன் ஜெகக்கிரளவன்னா சிறுக்கிளரும் புன்னாழி கண்டேன் புரிசங்கங்கை கண்டேன் என் நாழி வண்ணன் பால் என்றுன்னு தெரியணுமே. பச்சை மாமலே போல் மேனி பவளவாய் கமலச் செங்கணச்சுதா அமரத்யேரே ஆயர்த்தன் கொழுந்தே என்னமிச்சவை தவிரஜான் போயின அவன் இருக்கக்கூடிய நிலை நமக்கு தெரியணும் இல்லையா. க்ஷீரசாகர தரங்க சீகராசார தாரகிதசார மூர்த்தகே போகி போக சயனீய சாயினேன்னு திருப்பார்க்கடல் இருக்கக்கூடிய நிலையும், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நிலையும், ராமனும் கிருஷ்ணனுமாக அவதாரம் பண்ணின நிலையும், அந்தர்யாமி நிலையும், அர்ச்சாவதார நிலையும் இருக்கக்கூடியதான ஸ்ரீயப்பதியான நாராயணனே பரபிரம்மன் நமக்கு தெரியணும் இல்லையா. உபனிஷத்துக்கெல்லாம் பறைசாற்றக்கூடியதான பரபிரம்மம் இந்த நாமத்தோடே, இந்த ரூபத்தோடே, இந்த திருக்கல்யாண குணங்களோடே, இந்த திரு ஆபரணங்களோடே, இந்த பரிஜனங்களோடே சேர்ந்திருக்கக்கூடிய தெய்வமானது ஸ்ரீயப்பதின்னு நமக்கு தெரியும். அதனால நாராயணஹான்னு சொல்றோம். வேதத்திலேயே ஏற்பட்டதுதான் இது. நம்ம பின்னாடி நம்ம சேர்த்துக்கல. நாராஜன பரம் பிரம்ம தத்தன் நாராஜன பரஹா நாராஜன பரோ ஜோதிராத்மா நாராஜன பரஹா யச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் த்ரஸ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. ஏற்பட்டது, வேதத்துல சொல்லப்பட்டது. இது நன்றாக கீதா சாஸ்திரத்திலே விளக்கப்பட்டது. சமீரிதகான நன்னா சொல்லப்பட்டது கீதா சாஸ்திரத்துல. தன்னுடையதான வர்ணாசிரம தர்மம் கர்மயோகம், தத்துவத்ரய விஷயமான ஞானம் ஞான யோகம், இதனாலே ஏற்பட்டதான வைராக்கியம், அந்த வைராக்கியத்துக்கும் பலனாக ஆத்ம சாட்சா்காரம், அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டவனுக்குன்னு வரக்கூடியதான பரபக்தி, அந்த பரபக்திக்கு மட்டுமே இலக்கானவன் உபனிஷத்துக்களிலே பரபிரம்மம்னு சொல்லக்கூடியவன். இன்ன தேவதா விஷயம்னு, என்ன தேவதா விஷயம்னு தெரியும் பொழுது, தெரியணுங்கிற ஒரு ஆவல் இருக்கும் பொழுது அது ஸ்ரீயப்பதியான நாராயணன்கிறது நமக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் கீதா சாஸ்திரத்திலே நன்கு விளக்கப்பட்டது. இதுதான் கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம். தத்தம் ஸ்ரீயப்பதியான நாராயணன், அவனை அடைய வேண்டிய உபாயம் பக்தி. அப்ப இலக்கானவன் சொல்லும் பொழுது புருஷார்த்தமும் அந்த இடத்துல நமக்கு சேரும். அதனால அவனை அடைய வேண்டியதே புருஷார்த்தம், அவனே தத்துவம், அவனிடத்துல செய்யக்கூடியதான பக்தி புருஷார்த்தம் உபாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது மேற்கொண்டு இருக்கக்கூடியதான 3 ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, முதல் 6 அத்தியாயங்களுக்கு ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தர்த்தே பூர்வ சக்தியே நச்சோதித்தே. நிஷ்டை அப்படின்னாலே நிலைன்னு அர்த்தம். நிலைந்த இருப்பு, நிலைத்த இருப்பு, ஒரே விஷயத்துல இருந்துட்டே இருக்கிறதுக்கு நிஷ்டைன்னு சொல்றோம். ஒரு நாள் பண்ணணும் இன்னொரு நாள் பண்ணணும், அந்த நிஷ்டைன்னு சொல்றது. நிலைத்த இருப்புக்கு நிஷ்டை அப்படின்னு சொல்றோம். ஞான நிஷ்டை, கர்ம நிஷ்டை. ஞானாத்மகமான நிஷ்டை, கர்மாத்மகமான நிஷ்டை. ஞான யோகம், கர்மயோகம், அதுதான் இங்க சொல்லப்படுறது. ஞானாத்மகமான நிஷ்டை, கர்மாத்மகமான நிஷ்டை. அது என்னது அப்படின்னா ஞான யோகம், கர்மயோகம். எதற்காக ஞான யோகம் பண்ணணும், கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னா யோக லக்ஷ்யே அப்படி, யோக சாதனத்துக்காக நம்ம பண்ண வேண்டியது. இந்த யோகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணும்னா அந்த யோக நிலையில நிக்கணுமே. யோக லக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே. சுசம்ஸ்கிருதே அப்படின்னா புஷ்கலமா இருக்கணும், சாத்விக தியாகத்தோடு பண்ணணும். அந்த யோகத்தை பண்ணும் பொழுதும் நான் பண்ணல, என் பொருட்டு பண்ணல, என் பெருமான் பொருட்டு பண்றேங்கிற ஒரு சாத்விக தியாகத்தோடு பண்ணக்கூடியதான யோகம்தான் யோகம்னு நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா. அந்த யோக லட்சியம் ஸ்தித பிரஜதை வேண்டியிருக்க. ஆத்ம சாட்சா எதுக்காக அப்படின்னா ஆத்மானுபூதி சித்தர்த்தே. அவன் யோக நிலையில இருந்து பண்ணால் ஒழிய ஆத்மாவினுடைய அவலோகனம் அவனுக்கு ஏற்படாது. ஆத்ம அனுபூதி சித்தர்த்தி, ஆத்மாவினுடைய அனுபவம்
ஆத்மாவினுடைய அவலோகனம். அவலோகனம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம், அனுபூத்தினா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். கர்மயோகமும் ஞான யோகமும் பண்ண 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 யோகங்கிறது சித்திக்கும். யோகங்கிறது என்னன்னா ஒரு நிலையில இருந்து கொண்டு ஆசனத்துல அமர்ந்து ஒரு நிலையோடே இருந்து கொண்டு இந்திரியங்கள் அடங்கி மனசடங்கி மனசானது ஒரே விஷயத்தை சிந்தனம் பண்ணணும். அந்த சிந்தனம் பண்ணக்கூடியதான வஸ்து ஆத்ம விஷயமா இருக்கணும். அப்படி பண்ணிண்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டா என்ன ஆகிறதுனா ஆத்மாவினுடைய அவலோகனமும் ஆத்மாவினுடைய அனுபூதியும் ஏற்படும். இதுதான் முதல் 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டது அப்படிங்கிறத சொல்லணும். கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும். அப்படி பண்ணனா யோக சித்தி ஏற்படும். யோகங்கிறது ஒரு ஆசனத்துல அமர்ந்து மனதை அடக்கி இந்திரியங்களை அடக்கி மனதை ஆத்மா விஷயத்திலே திருப்பி ஏக சிந்தனமாக தியானம் பண்ணுவது. அது பண்ணும் பொழுதும் சுஸ்கம்ஸ்கிருதமாக, இது சாத்விக தியாகத்தோடே பண்ண வேண்டியது. அப்படி பண்ணினோம் அப்படின்னா ஜீவாத்மாவினுடைய அவலோகனம், ஜீவாத்மாவினுடைய அனுபூதி ஏற்படும் அப்படிங்கிறது முதல் 6 அத்தியாயங்கள்ல நன்றி சொல்லப்பட்டது. மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தயே ஞான கர்மாபிர் நிர்வத்தியோ பக்தி யோகா பிரகீர்த்திதா. நடு 6 அத்தியாயங்கள்ல பகவத் அப்படின்னாலே எம்பெருமான பத்தி சொல்ல போறதுங்கிறது தெரிஞ்சுட்டு பரமாத்ம விஷயம்தான் இந்த நடு 6 அத்தியாயங்கள். பகவத் தத்துவ யாதாத்மிய அவனை தெரிஞ்சுக்கும் பொழுது யதார்த்தமா தெரிஞ்சுக்கணுமே. யதார்த்தமானா உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணுமே. அவனே அந்தராத்மாங்கிறது தெரிஞ்சுக்கணுமே. அவனே நியந்தாங்கிறது தெரிஞ்சுக்கணுமே. அவனே சேஷிங்கிறது தெரிஞ்சுக்கணுமே. அவனுக்கு அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவன் இந்த விபூதிக்கும் அந்த விபூதிக்கும் நாயகன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ பகவத் தத்துவ யாதாத்மிய உள்ளபடி அவனை உணர்ந்து அவனே இந்த லோக கர்த்தா, அவனே ரட்சணம் பண்ணும் அவன், அவனே சிருஷ்டி சம்ஹாரம் மூணத்தையும் பண்ணும் அவன், காரணம் தேயகாங்கிற காரணம் அவன், ஜெகத்காரணன் அவன், உலகுண்டு மூன்றுலகுண்டு உமிழ்ந்த முதல்வா இல்லையா. இதையெல்லாம் பண்ணுபவன் அவனே, திருக்கல்யாண குணங்களை உடையவன் அவனே, உயர்நலம் உடையவன் அவனே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுண்டு அவனை அடையணும். உண்மையாக அறிந்த அவனை அடைவதற்கு சித்தையே ஞான யோகத்தினாலையும் கர்மயோகத்தினாலையும் ஏற்பட்டதான பக்தி யோகம் இங்கு நன்னாக சொல்லப்பட்டது. முக்கியமா தெரிய வேண்டியது பக்தி யோகம் ஏற்படணும்னாலே ஞான யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் வேண்டியிருக்குங்கிறதையும் சொல்லி, கர்மயோகமும் ஞான யோகம் சிந்தித்து ஆத்ம அவலோகனம் ஏற்பட்டு அதனால ஒருத்தனுக்கு பக்தி யோகம் வருங்கிறதையும் சொல்லி, அந்த பக்தி யோகத்துக்கு இலக்கான அவன் பெருமாள்ங்கிறதையும் சொல்லி, அந்த பெருமாளை உள்ளபடி உணர்ந்து அவனை அடைவதற்கான பக்தி யோகம் இன்னதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது 2வது 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டது. மத்தியமே பகவத் தத்துவ பெருமாள் பரமாத்மா யாதாத்மியா உள்ளபடி அறிதல், சித்தையே அடைதல், பரபக்தி யோகா பிரகீர்த்ததா பக்தி யோகத்தை கொண்டு அடையணும். அப்படிப்பட்டதான பக்தி கர்ம ஞான கர்மாபிர் நிர்வத்தியா ஞானத்தினாலேயும் கர்மயோகத்தினாலேயுமே ஏற்படக்கூடியது. இந்த இடத்துலதான் 6 அத்தியாயங்கள் நம்ம சேவிச்சுட்டு அழகா வந்துட்டு. அடுத்தது 6 அத்தியாயங்கள் பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேசனம் கர்மதீர் பக்தி இத்தியாதி பூர்வசேஷோம் திமோதிதா. பூர்வசேஷா ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களுடைய விரிவாகவும் சூக்ஷ்மமாக சொல்லப்படாத சில விஷயங்களும் இந்த கடைசி 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்படுறதுன்னு அர்த்தம். பிரதானம் அப்படின்னா மூல பிரகிருதி, காரணமாக இருக்கக்கூடியதான பிரகிருதி, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான மூல பிரகிருதி. புருஷன் ஆத்மா, வியக்தம் பிரபஞ்சம், சர்வேஸ்வரன் பெருமாள், விவேச்சனம் இதெல்லாம் வேற 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 வேறன்னு தெரிஞ்சுக்கணுமே. விவேச்சனம் இது என்னது அதென்னது அதென்னது இதென்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. விவேகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். மூல பிரகிருதிங்கிறது சூக்ஷ்ம நாம ரூபம் அற்ற நிலை, அச்சேதனம் தான். வியக்தமான பிரபஞ்சம் நாம ரூபம் இந்த நிலை உண்டு. அதுக்கு மரஞ்செடி கொடியா நம்ம பார்த்துருக்கோம், கடலா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அது வியக்தம்னு பேரு, இன்னைக்கு பிரபஞ்சம்னு பேர்ல சொல்றோம். இது எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஜீவாத்மா புருஷன். இவைகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது சர்வேஸ்வர். இதெல்லாம் வெவ்வேறு தத்துவத்ரயம். அச்சேதனம் வேற, சேதனம் வேற, ஈஸ்வரன் வேற. அந்த அச்சேதனமும் சூக்ஷ்ம ஸ்தூல நிலை, சூக்ஷ்ம நிலையில மூல பிரகிருதி, ஸ்தூல நிலையில பிரபஞ்சம். கர்மதீர் பக்தி இத்தியாதி கர்மயோகம் சில விஷயங்கள், ஞான யோகத்தை பத்தி சில விஷயங்கள், பக்தி யோகத்தை பத்தி சில விஷயங்கள், முதல் 12 அத்தியாயங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களுடைய விரிவாகவும் சொல்ல விட்ட சில விஷயங்கள். இது என்ன அப்படின்னு கேட்டா அந்திம உதிதா
கடைசி 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. முதல் அத்தியாயத்துல அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்மதியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் அப்படின்னு சாஸ்திராவதரணம் ஏற்பட்டது, சாஸ்திரம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்? அஸ்தான ஸ்நேக காருண்ய, தகாத இடத்திலே ஸ்நேகமும் காருண்யமும் ஏற்பட்ட அர்ஜுனனுக்கு அந்த காருண்யத்தினாலையும் ஸ்நேகத்தினாலையும் தர்மத்திலே அதர்மமோ என்கிற பயமும் குழப்பமும் ஏற்பட்டு செய்வதறியாது திகழ்த்த அர்ஜுனன் எம்பெருமானான கிருஷ்ணனுடைய திருவடியிலே சரணாகதி பண்ண பார்த்தம் பிரபன்னம், அதை வியாஜமாக கொண்டு உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் அப்படின்னு எம்பெருமானுடைய அவதாரங்கிறதே கீதைக்காக தான். இவன் குழம்பி எம்பெருமானிடத்துல பிரபத்தி பண்றதுங்கிறது வியாஜம் கீதைக்காக தான். அர்ஜுனன் குழம்பினதும் ஒரு வியாஜம், எம்பெருமான் அவதாரம் பண்ணினதும் வியாஜம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கீதைங்கிற மகாரத்னம் இந்த லோகத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. அஸ்தானத்திலே ஸ்நேகமும் காருண்யமும் ஏற்பட்டு அத்தாலே தர்மத்திலே அதர்மமோ என்ற பயமும் குழப்பமும் ஏற்பட்டு நிலை குலைந்த பார்த்தன் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்ய அத்தை வியாஜமாக கொண்டு இந்த கீதா சாஸ்திரமானது அவதாரம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்தை சொல்லப்பட்டது. இரண்டாவது அத்தியாயம் நித்திய ஆத்ம. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, சரீரந்தம் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானதுங்கிற ஒரு எண்ணம் முதல்ல இவனுக்கு ஏற்படும் இல்லையா? தான் எதிரில் இருக்கக்கூடியதான பீஷ்மாதிகள் சரீரத்தை அழிக்க முடியுமே ஒழிய ஆத்மாவை அழிக்கவே முடியாது. சரீரம் நீ அழிக்கலனா கூட என்னைக்கோ அழியக்கூடியது. அப்படிங்கிறதுனால நித்தியமான ஆத்மா விஷயத்திலே இவனுக்கு ஞானம் ஏற்படணுங்கிறதுனால நித்திய ஆத்மா. அசங்க கர்மேகா, கர்மாவை செய்யணும், எல்லாரும் கர்மாவை செய்யணும். எந்த ஆசிரமமா இருந்தாலும் சரி, எந்த வர்ணமா இருந்தாலும் சரி, அவரவர்கள் அந்தந்த வர்ணாசிரம தர்மங்களை செய்யணும். செய்யும் பொழுது அதனுடைய பலன்ல பற்று இல்லாது செய்யணும். அசங்க கர்மம், சங்கம் இல்லாத கர்மம், அட்டாச்மெண்ட் இல்லாத கர்மம். எதுல அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய? பலன்ல அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அசங்க கர்மைஹா கோச்சரா சாங்கியதீஹி யோகதீ. சாங்கியங்கிறது ஆத்மா, ஆத்மாவினுடைய அறிவு. யோகங்கிறது கர்மயோகம், கர்மயோகத்தினுடைய அறிவு. கர்மயோகத்தினுடைய அறிவும் சொல்லப்பட்டது, சாங்கியமான ஆத்மாவினுடைய அறிவும் சொல்லப்பட்டது. எதுக்கு அப்படின்னா ஸ்திததீ லக்ஷா அப்படின்னு நித்தியமான ஆத்மாங்கிறத உணர்ந்து நித்தியமான ஆத்மாவுக்கு சரீரத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டும் பொழுது கர்மா இன்றியமையாததுங்கிறதையும் தெரிவித்து, இன்றையமையாத கர்மாவை செய்யும் பொழுது பலன் என்னுடையதல்லன்னு செய்யும் பொழுது அது கர்மயோகமாக மாறுங்கிறதையும் சொல்லி, இப்படி ஆத்மா விஷயமான ஞானமும் கர்மயோகமும் செய்து செய்து பழக ஸ்தித பிரஜை அப்படிங்கிற ஞான யோகம் சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். இது எதுக்காக? தன் மோகசாந்தி. எந்த மோகத்தினால என்னால் இனி போர் செய்ய முடியாதுன்னு குழம்பினானோ அந்த மோகம் தீருவதற்காக ஆத்மா விஷயமான ஞானமும் கர்மயோகத்தினுடைய ஞானமும் இதாலே ஏற்படக்கூடியதான ஞான யோகமும் அவனுடைய மோகம் தீருவதற்காக இரண்டாவது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டது. அடுத்தது மூன்றாவது. அசக்தியா லோகரக்ஷாயை குணேஷு ஆரோப்பிய கர்த்ததாம் சர்வேஸ்வரே வியானஸ்ய வானஸ்யோக்தா திருதீயே கர்மகாரியதா. கர்மகாரியதா சொல்லப்பட்டது. கர்மயோகம் தான் அங்க சொல்லப்படுறது. மூணாவது அத்தியாயத்துல முக்கியமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டா கர்மயோகம். ஞான யோகம் கர்மயோகம் ரெண்டுத்தையுமே இரண்டாவது அத்தியாயத்துல சொன்னாலும் கூட எம்பெருமானுடைய திருவுள்ளம் கர்மயோகத்துல தான் இருக்குங்கிறது 3, 4, 5 நல்ல தெளிவா தெரியும். அசக்தியா கர்மகாரியதா, அசங்கத்தோடே கர்மகாரியம் செய்ய வேண்டியது. கர்மயோகம் அசங்கத்தோடே, பற்றுதல் இல்லாது செய்யணும். ஞானாதிகாரி பண்ணணுமா கர்மாதிகாரி பண்ணணுமானா கர்மாதிகாரி கண்டிப்பா கர்மயோகம் தான் பண்ணணும், ஞான யோகத்தை பண்ணவே முடியாது. ஞான யோகத்துக்கு அதிகாரியாக இருப்பவனும் கூட லோக ரக்ஷாயே, லோக சங்கிரகத்துக்காக. பெரியோன் ஒருவன் ஞான யோகம் பண்றாங்கிறத பார்த்து ஒருவேளை ஞான யோகம் தான் உயர்ந்ததோ கர்மயோகம் தாழ்ந்ததோன்னு நினைச்சுட்டு கர்மயோகத்துக்கு மட்டுமே அதிகாரியாக இருக்கக்கூடியவன் தனக்கு அதிகாரம் இல்லைங்கிறத அறியாது குழம்பு ஞான யோகம் உயர்ந்ததுன்னு நினைச்சுட்டு அதை பண்ணிடக்கூடாது. அதனால லோக சங்கிரகம் நடக்கணும், லோக ரக்ஷணம் நடக்கணும். அதனால லோக ரக்ஷாயை ஞான யோக அதிகாரியும் கர்மயோகத்தை செய்ய வேண்டியது. செய்யும் பொழுது பலனிலே பற்றில்லாது செய்ய வேண்டியது.
கர்மத்தை செய்யும் பொழுது பலன்ல பற்றிருக்க கூடாது, கர்த்தா நான் அல்ல அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அப்ப கர்த்தா யாரு? நான் தான் கர்மா செய்கிறேன், ஆனா செய்யும் பொழுது கர்த்தா நான் அல்ல, இந்த கர்மா என்னுடையதல்ல, பலன் என்னுடையதல்லன்னு சொல்லும் பொழுது கர்த்தா நான் அல்ல அப்படின்னா, ஆனா இந்த கர்மா நடக்கிறதே, அப்ப இந்த கர்மா செய்யப்படுறது கர்த்தா நான் அல்லன்னு சொல்லணும். அப்ப செய்யறது யாருன்னு தெரியணும் இல்லையா? அப்ப செய்யறது யார் அப்படின்னா குணேஷு ஆரோப்பிய கர்த்தர்தாம். முக்குணங்களுக்கு வசப்பட்டதுனால்தான் இன்னைக்கு எனக்கு கர்மா செய்ய வேண்டிய நிலையே இருக்கு. முக்குணங்களுக்கு வசப்படாது நான் முக்த நிலையில எனக்கு கர்மா செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அங்க கைங்கரியம் தான் உண்டே தவிர கர்மா கிடையாது. கர்மாங்கிறது வர்ணாசிரமத்துக்குன்னு உட்பட்டதான தர்மம் இப்படி கிடையவே கிடையாது. இந்த வர்ணம், இந்த ஆசிரமம், இந்த தர்மங்களை தான் செய்யணுங்கிற ஒரு வரையறை இங்கதான் இருக்கே ஒழி அங்க கிடையாது. ஏன் அந்த வரையறை இருக்கு அப்படின்னு கேட்டா சரீரம் எடுத்திருக்கு. ஏன் சரீரம் எடுத்திருக்கு அப்படின்னா முக்குண வசத்துக்கு, முக்குணத்துக்கு நீ வசப்பட்டிருக்க. அப்ப முக்குணத்தினுடைய காரியமா தான் நீ கர்மா செய்யணுங்கிறதுனால இந்த முக்குணத்தினுடைய வசப்பட்டதுனால நான் கர்மாவை செய்யறேன். இந்த முக்குணத்துக்கு வசத்துக்கு நான் விடுபட்டு போகும்பொழுது கர்மா செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப அந்த கர்மாவினுடைய கர்த்தா யார் அப்படின்னா முக்குணங்களே ஒழிய நான் அல்ல. அல்லது ஈஸ்வரேவான் எஸ்ய சர்வேஸ்வரேவான் எஸ்ய. அந்த முக்குணங்களுக்கும் அந்த தன்மையை யார் கொடுக்கிறது? ரஜோகுணம் இருந்ததுன்னா இந்த ஒரு காரியத்துல நம்மள ஏவறது, தமோகுணம் இருந்ததுன்னா அந்தந்த காரியங்கள்ல நம்மள ஏவறது, சத்துவகுணம் இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய காலக்ஷேபங்களை பண்ணணுங்கிற ஒரு நல்ல சத்காரியங்கள்ல நம்மள ஏவறது. நம்ம கர்மா அந்தந்த குணங்களுக்கு ஏத்தா போலே அந்தந்த விஷயங்களை நம்மள ஏவக்கூடியதான தன்மை அதுக்கு உண்டு. அந்த தன்மையை கொடுத்தது யார்? பெருமாள். அதனால இந்த கர்த்தா யார்? பிரதான கர்த்தா யார்? பெருமாள் இடத்துல வைக்கணும். குணங்கள்ல வைக்கணும், அல்லது குணங்களுக்கும் ஈஸ்வரனாக நமக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் இடத்துல வைத்து நெஸ்ய அப்படின்னா வச்சுட்டு அவா செய்யறாங்கிற ஒரு எண்ணத்தோட கர்ம காரியத்தான் நம்ம செய்யணும். நம்ம கர்மயோகம் பண்ணணும். கர்மாவை செய்யும் பொழுது இந்த கர்மா என்னுடையதல்ல, கர்த்தா நான் அல்ல, கர்த்தா முக்குணங்களோ அந்த முக்குணங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பெருமாளோ நினைச்சுண்டு லோகரக்ஷாயி, லோகம் நன்னா இருக்கணும், ஞான யோக அதிகாரி அல்லாதவன் ஞான யோகத்துல இழியவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ஞான யோக அதிகாரியாக இருப்பவனும் கூட கர்மயோகத்திலே இழிவது அப்படிங்கிறது 3வது அத்தியாயத்துல சொல்றாங்க. 4வது அத்தியாயத்துல பிரசங்காத் ஸ்வஸ்வபாவோக்தி, ஒரு பிராசங்கிகமா மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் சொல்லிட முடியாது. பிராசங்கிகமா என்ன? மனுவுக்கு நீ உபதேசம் பண்ணினேன்னு சொன்னியே கண்ணா, மனுவினுடைய ஜென்மா எப்ப இருந்தது, உன்னுடைய அவதாரம் எப்ப இருக்கு, நீ மனுவுக்கு எப்படி சொல்லியிருக்க முடியும்னு அர்ஜுனன் கேட்க, உனக்குதான் இந்த ஜென்மாவினுடைய வாசனை என்ன, போன ஜென்மாவினுடைய வாசனை என்னெல்லாம் தெரியாது, ஆனா எனக்கு நீ உன்னுடைய பரம்பரையும் என்னன்னு தெரியும், என்னுடைய அவதாரங்களும் என்னங்கிறது தெரியும்ங்கிறத சொல்லி தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்றான். பிரசங்காத ஸ்வஸ்வபாவோக்தி கர்மணஹா அகர்மதாஸ்ய கர்மணஹா அகர்மதா. நீ கர்மயோகம் பண்ணும் பொழுதும் அதுல அகர்ம அப்படிங்கிற ஞானாம்சம் உண்டு அர்ஜுனாங்கிற தெளிவுபடுத்துறார். கர்மயோகம் தாழ்ந்ததுன்னு நினைச்சுக்காத, கர்மயோகத்திலையும் ஞானாம்சம் உண்டு, அதனாலேயே அது உயர்ந்தது. ஞான யோகம் கிடையாது, கர்மயோகம் தான். கர்மயோகத்தை பண்ணும் பொழுது அந்த கர்மாவை ஒரு ஞானாம்சத்தோட தான் நீ சேர்ந்து பண்ற. அஸ்யச்ச அந்த கர்மயோகத்தினுடைய பேதங்கள், நீ தபசு பண்றியா, தானம் பண்றியா, தீர்த்த யாத்திரை போறியா, ஜபம் பண்றியா, இதை பொருட்டு பேதங்கள் உண்டு. நீ எந்த கர்மாவை பிரதான கர்மமாக நினைத்து கொண்டு அதை பண்ணும் பொழுது நான் கர்த்தா அல்ல, இந்த பலன் என்னுடையதல்லன்னு நீ பண்ற இல்லையா? அதனால அந்த கர்மயோகத்தும் செய்யக்கூடிய கர்மாக்களுடைய பேதங்கள், தபசா தானமா ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த பேதங்கள். கர்மயோகம் பண்ணினாலும் ஞானாம்சம் உண்டுன்னு சொன்னேனே அர்ஜுனா, இந்த கர்மாவினுடைய பாகத்தை காட்டிலும் எந்த நினைவோடே நீ இந்த கர்மாவை செய்யறியோ அப்படிப்பட்டதான ஞானாம்சம் பிரதானம், ஞானசிய மகாத்மியம். அதனால்தான் பெருமாள் கர்மாவை நீ பார்க்கறதே கிடையாது. நீ என்ன எண்ணத்தோடு இந்த கர்மாவை பண்றங்கிறத மட்டும்தான் பார்க்கறான். அந்த எண்ணத்தினுடைய தூய்மையும் அந்த எண்ணத்தினுடைய உயர்வும் அந்த எண்ணத்தினுடைய பரிபக்குவத்தை தான் எம்பெருமான் பார்க்கறான் இல்லையா? அதனால நீ இந்த தப்பு பண்ணிட்டே, இந்த காரியத்துல இந்த தப்பு பண்ணினேன், இந்த தப்பு பண்ணினேன், இந்த தப்பு பண்ணினேன்னு சொல்லிட்டே இருக்காளே, அது வியர்த்தம், பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பெருமாள் அங்க பார்க்கவே இல்லை. அவன் பார்க்கறது என்ன அப்படின்னா, நீ கர்மாவை செய்யும் பொழுது என்ன புத்தியோட பண்ற, நான்கிற எண்ணத்தோட பண்ணினா கர்மா தொலைஞ்சிட்டு போச்சு. எம்பெருமானுடைய தாசனாக அவனுடைய சந்தோஷார்த்தமாக பொருட்டு என்னை கருவியாக கொண்டு எம்பெருமான் தானே செய்யறான்னு நினைக்கும் பொழுது உயர்ந்து போயிடுறான். அதுல இருந்து பரிமளம் வீச ஆரம்பிச்சிடுறான் அந்த கர்மாவிலிருந்து. அப்ப கர்மயோகம் பண்ணும் பொழுது ஞானாம்சம் உண்டு. அந்த கர்மபாகத்தை காட்டிலும் ஞான பாகத்துக்கு தான், அந்த கர்மாம்சத்தை காட்டிலும் ஞானாம்சத்துக்கு தான் மகாத்மியம் எம்பெருமானுடைய திருவிழத்துல இருக்குங்கிறதையும் சொல்லி அந்த கர்மயோகம் வெவ்வேறுபட்டது. தபஸ் பண்ணினாலும் கர்மயோகம் தான், தானம் பண்ணினாலும் கர்மயோகம் தான்,
ஜபம் பண்ணினாலும் கர்மயோகம் தான். சுவாத்தியாயம் வேதாத்தியனங்களை பிரதானமாக கொண்டு பண்ணினாலும் அது கர்மயோகம் தான். அதனால கர்மயோகம் நிறைய பேதங்களை கொண்டதுங்கிறத சொல்லி பிராசங்கிகமாக தன்னுடைய பெருமையையும் பேசினான் 4வது அத்தியாயத்துல அப்படிங்கிறத நமக்கு சொல்லி. கர்மயோகம் சுலபம் மாத்திரம் கிடையாது, சீக்கிரமான பலத்தையும் கர்மயோகம் தான் கொடுக்கும்னு அடுத்தது சொல்றோம். கர்மயோகசிய சௌகரியம் சுலபமானது, ரொம்ப சுலபம், எல்லாரும் செய்ய முடியும். அதுக்கு அதிகாரத்தை தேடிண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஜீவனும் எந்த காலகட்டத்திலையும் கர்மா செய்யாம இருக்கவே முடியாது. வேண்டாம்னு நினைச்சாலும் ஒரு ஒரு ரூம்ல போய் நீங்க பூட்டி வச்சாலும் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தா பைத்தியம் தானே பிடிக்கும் இல்லையா? அதனால காரியம் செஞ்சுட்டே இருக்கணும். அதனால சுக்கரம் பண்றதுக்கு ரொம்ப சுலபம். ஏன்னா பழகி போன விஷயம், பழகி போன விஷயம் சுலபம்ங்கிறதுனால அதனுடைய பலன் குறைவா அப்படின்னு கேட்டா பலன் உயர்ந்த பலன், அந்த பலன் சீக்கிரமாகவும் கிடைக்கும். சைக்கியம் சீக்கிரமா கிடைக்கும். தாஷ்சன தத்விதாஹா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரிலாம் அதை செய்யணும் அப்படின்னு தத்விதாஹா அப்படின்னு. பிரம்மஜான பிரகாரஸ்ச அப்படின்னு பிரம்மஜானம் ஏற்படும் பொழுது அந்த யோகம் சொல்லணும். அந்த யோகம் சித்திக்கிறது 6வது அத்தியாயத்துல சொல்லணும். அதற்கு முன்னாடி சமதர்சனம்ங்கிற ஒரு நிலை ஏற்படணும். அந்த சமதர்சனம் நிலை ஏற்படணும் அப்படின்னா துவந்துவங்களை பொறுத்துட்டு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படணும். அப்ப பிரம்மஜானம் இப்போது ஒருவனுக்கு ஏற்படும், யோகம் எப்ப சித்திக்குங்கிறதுக்கு அந்த பிரகாரங்கள்லாம் சொல்றேன். தோஷம் பாராட்டக்கூடாது, வைரம் பாராட்டக்கூடாது, எல்லாரையும் ஒரே முகத்தோட பார்க்கணும் அப்படின்னு பிரம்மஜானத்துக்கு உண்டான பிரகாரங்கள் என்ன, ஒரு காரணத்தினால அந்த பிரம்மஜானம் சமதர்சனம்னு சொல்லக்கூடியதான அந்த பிரம்மஜானம் எப்பொழுது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றேன். இது 5மாத்தியாயத்துல நமக்கு சொல்லப்படும். கர்மயோகம் சுலபம் மட்டும் கிடையாது, சுகரம் மட்டும் கிடையாது, சீக்கிரமாக பலனை கொடுப்பதும் கர்மயோகம்ங்கிறத சொல்லிட்டு என்னென்ன விதங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு சமதர்சனத்துக்குன்னு உண்டான காரணங்கள் இன்னது பிரம்மஜான பிரகாரஸ்ச. பிரம்மஜானங்கிறது சமதர்சனம்னு 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட போறது. அதுக்கு இன்னென்ன குணங்கள் இன்னென்ன காரணங்களாக இருக்கும்னு 5மாத்தியாயத்துல சொல்லப்படுறது அப்படிங்கிறத சொல்றாரு. யோகத்தினாலதான ஆத்ம அவலோகனம் ஏற்படும். யோகம்னா என்னது? ஆசனத்துல அமர்ந்து இந்திரியங்கள் அடக்கி மனசை அடக்கி மனசை ஒருநிலைப்படுத்தி ஆத்மா விஷயத்திலே வைக்கை, அதுதான் யோகம். அந்த யோகாபியாச விதி அதை எப்படி செய்யணும், அதை எப்படி அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறது 6வது அத்தியாயத்தில் சொல்றது. எந்த யோகத்தை பண்ணினால் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுமோ அதனுடைய அபியாசம் எப்படி பண்ணணும், அதனுடைய விதி என்ன இதை சொல்லிட்டு. யோகி சதுர்த்தா. யோகிங்கிறது யாரு? சமதர்சனமான ஞானிகள். எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவை மட்டுமே பார்க்கக்கூடியதான ஞானிகளுக்கு யோகிகள்னு பேர். சதுர்த்தா 4 விதமா சமதர்சனம் ஏற்படும். எம்பெருமானுடைய தாசன் தானே எல்லாரும். அப்ப எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசனா இருக்கும் பொழுது அதனால ஒரு சமத்துவம் ஏற்படுறது இல்லையா? எல்லாமே ஞான ரூபமானது தானே. அப்ப எல்லாமே ஞான ரூபமானதுங்கும் பொழுது ஒரு சமதர்சனம் ஏற்படுறது இல்லையா? அதனால ஞானி சதுர்த்தா, யோகி சதுர்த்தா. யோக சாதனம், யோகத்துக்குன்னு உண்டான சாதனம் என்ன? அபியாசமும் வைராக்கியமும் தான் யோகத்துக்கு சாதனம்னு சொல்லப்படுது. செஞ்சுட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். வைராக்கியம், வேறு விஷயங்கள்ல ஆசை இல்லாது இதுல மட்டுமே ஆசையை வைத்துக்கொண்டு இதற்குன்னு உண்டான பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் இது ஏற்படும். சாதனம், யோகத்துக்கு சாதனம் அபியாசமும் வைராக்கியம். யோகத்துக்கு சாதனம் அபியாசமும் வைராக்கியம். யோக சித்தி. யோக சித்திங்கிறது என்னது? யோகங்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆசனத்தில் அமர்ந்து இந்திரியங்கள் அடங்கி மனசு ஒருநிலைப்படுத்தி ஒரு நிலையிலேயே வைக்கை, ஆத்மாவில் விஷயமா வைக்கை. அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா யோக சித்தி ஆகுது. அப்ப ஆத்ம அவலோகனம் ஏற்படுறது, ஆத்ம அனுபூதி ஏற்படுது. அதுதான் யோக சித்தின்னு பேரு. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஜீவாத்ம யோக சித்தி. அவ்வளவு சொல்லிட்டும் கடைசி ஸ்லோகத்துல 6வது அத்தியாயத்துல என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா ஸ்வயோகஸ்ய பாரம்யம். யோகிய காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாதுங்கிறத சொல்லிட்டு இருந்தாலும் அர்ஜுனா என்ன பத்தினதான யோகம் பண்றவனை பார்க்கும் பொழுது இவன் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படிங்கிறத சொல்லி தன்னுடைய யோகம் செய்யக்கூடியவனுடைய பெருமையும் 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டது அப்படிங்கிறது சொல்லி. யோகாபியாச விதிஹி சதுர்தா யோக சாதனம் யோக சித்திஹி ஸ்வயோகஸ்ய பாரம்யம் சட்டா உச்சதே. அப்போ முதல் 6 அத்தியாயங்கள்லேருந்து பார்த்துண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டா அஸ்தானத்தமான ஸ்நேகத்தினாலேயும் காரணத்தினாலேயும் தர்மாவில அதர்மமோ என்ற பயம் ஏற்பட்ட பார்த்தன் எம்பெருமானிடத்திலே பிரபத்தி செய்ய அவனை வியாஜமாக கொண்டு இந்த கீதா சாஸ்திரம் அவதாரமாச்சு.
அவருடைய மோகம் தீரணும் அப்படின்னா ஆத்மா நித்தியமானது, சரீரம் தான் அழியக்கூடியது. இவனுடைய கர்மம் வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏற்பட்டா போல கர்மம் அதை செய்யும் பொழுது அதனுடைய பலன்ல பற்றில்லாம செய்யக்கூடியதான ஆத்மா விஷயமான அறிவும் கர்மயோக விஷயமான அறிவும் ஏற்பட்டது அப்படின்னா ஞான யோகம்ங்கிறது சித்திக்கும். அவனுடைய மோகம் தீர்ப்பதற்காக இது இரண்டாவதிலே சொல்லப்பட்டது. ஞான யோக அதிகாரி ஞான யோகம் செய்ய வேண்டியது, கர்மயோக அதிகாரி கர்மயோகம் செய்ய வேண்டியதுன்னு பெருமாள் சாமான்யமாக சொன்னாலும் ஞான யோக அதிகாரியும் லோக ரட்சணத்துக்காக கர்மயோகத்தையே செய்ய வேண்டியது. கர்மயோகங்கிறது கர்மாவிலே பலனை கருதாது கர்த்தா நான் அல்ல, கர்மா என்னுடையதல்லங்கிற ஒரு எண்ணத்தோட செய்ய வேண்டும். கர்த்தா நான் அல்ல அப்படின்னா கர்த்தா யாருன்னு கேள்வி வரும். அது குணங்கள்லையோ அல்லது சர்வேஸ்வரன் மேலேயோ வைத்து அந்த கர்த்தத்துவத்தை ஆரோபணம் பண்ணி கர்த்தா நான் அல்லங்கிற ஒரு திருடமான பக்தி நிலையோடே செய்யணும், புத்தியோடே செய்யணும். இந்த கர்மயோகம் நன்றாக 3வது அத்தியாயத்திலே விளக்கப்பட்டது. 4வது அத்தியாயத்திலே பிரசங்காத் சுவாவம், பிராசங்கிகமாக தன்னுடைய பெருமைகளும் தன்னுடைய சுபாவமும், கர்மயோகம்னு சொன்னாலும் கர்மயோகத்திலையும் ஞானாம்சம் உண்டுங்கிறதையும் அந்த கர்மயோகத்தினுடைய பேதங்களும் கர்மாம்சத்தை காட்டிலும் கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஞானாம்சம் உயர்ந்ததுங்கிறதும் 4வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டது. கர்மயோகம் சுகரம்ங்கிறதுனால சீக்கிரமாக பலன் கொடுக்காதுன்னு கிடையாது. அது சுகரமும் கூட சீக்கிரமான பலனை கொடுப்பதும் அதுவே அப்படிங்கிறத சொல்லி, பிரம்ம ஜானங்கிறது சமதர்சனம், அது ஏற்படுவதற்கு உண்டான காரணம் என்னங்கிறது 5மாத்தியாயத்துல சொல்லப்பட்டது. யோகங்கிறது மனசை அடக்கி இந்திரியங்களை அடக்கி ஒருநிலைப்படுத்தி இருக்கக்கூடிய சிந்தனம், ஆத்ம சிந்தனம் தான் யோகம். இது எப்படி பண்ணணுங்கிறத விதியும் செய்யக்கூடிய முறையும் அபியாச யோகமும் சொல்லிட்டு, யோக சாதனங்கிறது அபியாசமும் வைராக்கியமும் இதையும் சொல்லி கொடுத்துட்டு, சமதர்சனம் பண்ணக்கூடிய யோகிகள் 4 விதமானவர்கள்ங்கிறதையும் சொல்லி, அதனுடைய சித்திங்கிறது ஆத்ம அவலோகனங்கிறதையும் சொல்லி, இப்படிப்பட்ட யோகிய காட்டிலும் 6 அத்தியாயங்களா சொல்லப்பட்ட அந்த யோகிய காட்டிலும் என் விஷயமா யோகம் பண்ணக்கூடியவன் ஒருத்தன் இருக்கானே, பக்தி யோக நிட்டன், அவன் உயர்ந்தவன் அப்படிங்கிறத சொல்லி முதல் 6 அத்தியாயங்களை பூர்த்தி பண்ணினான். பார்ப்போம். மேல இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள்ல 4 அத்தியாயங்கள் நம்ம சேமிச்சுட்டோம். அதனுடைய சாரத்தையும் பார்த்து 11வது அத்தியாயத்துல ஒரு 10 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதனுடைய சாரத்தையும் பார்த்து மேலே இருக்கக்கூடிய காரியங்களை அடுத்த கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு பிரதானமா நம்ம அனுசந்தானம் பண்ணது ஸ்ரீ வைஷ்ணவன் யார், பக்திங்கிறது ஸ்வரூப லட்சணம். பக்திக்கும் பிரபத்திக்கும் என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? பக்தனுக்கு அங்க பிரபத்தி உண்டு, பக்தியோக நிஷ்டனுக்கு அங்க பிரபத்தி உண்டு, பூர்ண பிரபன்ன நிஷ்டனுக்கு சாத்திய பக்தி உண்டு. இது எல்லாமே சமஞ்சசம் அப்படிங்கிறத சொல்லு. பூர்ண பிரபன்னனுக்கு பக்தி வேண்டாம், பக்தி கிடையாதுங்கிற எண்ணம் அறவே கூடாது. எம்பெருமானார் தன்னுடைய சரணாகதி கத்தியத்துல எனக்கு அனிஷ்ட நிவர்த்தி முடியணுங்கிறத சொல்லிட்டு இஷ்ட பிராப்தியினுடைய முதல் படியில் அவர் கேட்டது பூர்ணமான ஞானமும் பூர்ணமான பக்தியும் தான் கேட்கிறார். அதனால பல தசையில பக்தி. 4 விதமான கிரந்தங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேவிக்கணுங்கிறது லட்சணம்னு சொன்னேன். ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம், ஸ்ரீமத் பகவத் விஷயம். இதுல முதல் 2 கிரந்தங்களும் வேதாந்த கிரந்தங்கள். பூர்வாச்சாரியர்கள் அந்த மதஸ்தாபனம் பண்ணுவதற்காக இந்த கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணணுங்கிற நிலை ஏற்பட்டது. பாஷ்யம் பகவத் விஷயங்கிறது அனுபவ கிரந்தம். பக்தி மேம்படணும் இல்லையா? பக்தி எப்ப ஏற்படும்? எம்பெருமானுடைய பெருமைகளை நினைத்து அவன் திருக்கல்யாண குணங்களை உணர்ந்து ஆழ்ந்து அவனை அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த பக்தி மேன்மேலும் வளரும். ரகசியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, வேதாந்த விகிதமான பக்தி நமக்கு பொருந்தாது. ஏன்னா இவனுக்கு அதிகாரி கிடையாதுங்கிறதுனால நமக்கு ரகசியமாக 3 ரகசியங்களின் விரிவாக ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லி, இந்த ஜீவன் இன்னைக்கும் பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கும் இந்த திசையில இருந்துட்டு இருக்கான், இன்னும் உயிரோட வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, அர்ச்சாவதார திருமேனியினுடைய அனுபவமும் பூர்வாச்சாரிய கிரந்தத்தினுடைய காலக்ஷேபமும் தான் காரணம் இவன் இருக்கிறதுக்குங்கிறதே அவர்களுடைய திருவுள்ளம். அப்படிப்பட்ட கிரந்தங்கள்ல முக்கியமானது கீதா பாஷ்யம். காரணம் என்னன்னா, ஸ்ரீபாஷ்யத்திலையும் முதன்மை பிரமாணமாக கையாண்டது இந்த கீதா பாஷ்யம். இது ஒரு யூனிவர்சல் கிரந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இந்த கீதைக்கு விசிட்டாத்வைத சம்பிரதாய பரமா முதல்ல கிரந்தம் இட்டருளிந்து ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரமம். அதை அடியொற்றி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீமத் கீதா பாஷ்யம். அதற்கு விவரணமாக சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகை.
இந்த கீதார்த்த சங்கிரகங்கிறது பூர்ணமா இந்த பகவத்கீதைக்கு என்ன சாரம், ஒவ்வொரு 6 அத்தியாயங்களையும் என்ன சாரம், ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் என்ன சாரம் அப்படிங்கிறத விரிக்கக்கூடியதான ஒரு சின்ன ஒரு சங்கிரக கிரந்தம் இது. பூர்ணமா ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரஹா நாராயணஹா பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீகிதஹாங்கிறத சொல்லி அந்தந்த 6 அத்தியாயங்கள்ல கர்மயோகமும் ஞான யோகமும் ஆத்ம சாட்சா்காரம், 2வது 6 அத்தியாயத்துல எம்பெருமான் விஷயமான பக்தி செய்யக்கூடிய பக்தர்களுடைய பெருமையும், 3வது 6 அத்தியாயங்கள்னால கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதனால விடப்பட்ட இல்ல அதன் விரிவாக வேறு அத்தியாயங்கள்ல பறக்கப்பட்ட விஷயங்களில் விரிவாக சொல்லப்பட்ட சில விஷயங்கள், தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த அச்சேதனம் சேத்தனம் ஈஸ்வரன் விஷயமான விஷயங்களும் சொல்லப்பட்டது. அதற்கு மேல ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் என்ன சாரங்கிறத விரிவா பார்த்துண்டு 6 அத்தியாயங்களுடைய சாரத்தை பார்த்து இன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்கோம். பெருமானுடைய அனுகிரகத்தினாலையும் தாயாருடைய அனுகிரகத்தினாலையும் இந்த அர்த்தங்கள் மனசுல நின்று தெளிந்து இதற்கு ஒரே பலன் என்ன அப்படின்னு கேட்டா பெருமாளிடத்துல அத்தியந்தமா பக்தி பண்றது. ஸ்வரூப லட்சணங்கிறது பக்தி. பக்திங்கிறதே இவனுக்கு ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா மயிர் கூச்சலிரியும் அவனுக்கு கண்கள்ல இன்னைக்குமே ஜலம் பெருகின்றே இருக்கும், தொண்டை வாயடைச்சிடும், பேச முடியாது, தொண்டை தழுதழுக்கும், அப்படின்னா தழுதழுத்து கண்களிலே நீர் வழிந்து மயிர் கூச்சலிருந்து இருக்கக்கூடிய பரவசமான ஒரு நிலைதான் பக்தனுடைய நிலை. அந்த பக்தனுடைய நிலை எல்லாருக்கும் ஏற்படணுங்கிற பிரார்த்தனையோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். கவிதார்க்கிக சம்ஹாதி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோபாலார்ஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே யாமனமுனயே நமஹ. ஸ்ரீமதே சடகோபாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீயை நமஹ. ஸ்ரீதராய நமஹ. அடுத்த கிளாஸ் பார்ப்போம் ஃப்ரைடே.